ஜோரா கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுதே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள்லாம் என்னைய பார்க்குறீங்க, ஆனால் பக்கத்தில் யார் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள். சில சமயத்தில் இந்த ஆராதனை முடிகிற வரைக்கும், இன்றைய நாள் ஜெப வழிபாடு முடிகிற வரைக்கும் நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஆள் யாருன்னு தெரியாமலே போயிடுது. ஒருவேளை திருப்பலியின் பொழுது சமாதானம் சொல்லுகின்ற பொழுது நாம் எங்கிட்டு திரும்பினா அவங்க எங்கிட்டு திரும்பிடுவாங்க, அங்கிட்டு திரும்பிடுவாங்க. அப்பொழுதும் கூட நமக்கு அருகில் இருப்பவர் யாரென்று தெரியாத ஒரு சூழல் நமக்கு இருக்கலாம். இன்றைக்கு நமக்கு பாடி துதிக்க அருமையான பிள்ளையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லாமா? ஆண்டவருக்கு இயேசுவே போற்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மேலுமாக இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒளிப்பதிவு செய்ய அருமையான மற்றொரு பிள்ளையை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். அதையே ஊழியமாக செய்கிறார்கள். எனவே இன்றைய அந்த ஒளிப்பதிவு அனைத்தும் அருமையாக நடைபெற ஆண்டவர் அவரை அனுப்பியிருக்கிறார். அவருக்காக ஆண்டவருக்கு ஒரு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அடுத்து உங்களுக்கு தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். உங்களை எல்லாம் ஆண்டவர் வீட்டிலேருந்து பிடிச்சி தள்ளுனாரா, இல்லை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாரா? ரெண்டில் ஒன்று தான் நடந்திருக்கணும். அப்படி தானே? நான் இருக்கன்னு தான் நினச்சேன், ஆனால் இந்த நாளில் வீட்டில் என்னால் என்ன செய்ய முடியலை, இருக்க முடியலை. ஏதோ ஒன்று கையை பிடிச்சி என்னை இழுத்து இங்கே கொண்டு வந்துடுச்சு. வெயிலாக இருந்துச்சு, அங்கே பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நடந்து வரணும், யார்கிட்ட லிஃப்ட் கேட்குறது, தனியாக வேற போக முடியாது. இப்படியெல்லாம் அவ்வளவு வேலைகள் இருந்தாலும் யாரோ என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. அது வேறு யாரும் அல்ல, இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புனித பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய கடிதம் அதிகாரம் 9 இறை வார்த்தை 16 இவ்வாறு கூறுகிறது. படியுங்கள் பார்ப்போம். நீங்க நினைக்கலாம், நாம எப்படி இங்கே வந்தோம், எப்படி இந்த ஆலயத்தில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். படித்து பாருங்கள். ரோமையருக்கு எழுதிய கடிதம் அதிகாரம் 9 இறை வார்த்தை 16. ஆகவே மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. கடவுள் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் ஆகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க நினைக்கலாம் நாம எப்படி வந்தோம், நீங்க நினைக்கிறதுனாலயோ நீங்கள் உழைப்பதாலோ அல்லது நாம் நினைப்பதாலோ நாம் உழைப்பதாலோ இந்த உலகத்துல ஒன்றும் நடக்கவே நடக்காது. ஆடி காத்துலையும் ஏதோ நகரும்பாங்க. எது நகரும்? அம்மியா, மம்மியே நகன்றும் போல இருக்கு. இப்போ இருக்கிற மம்மியெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஆடி காத்துல அம்மி என்ன, மம்மியே நகர்ந்துடும். ஆனால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. நான் சாதிச்சுட்டேன், நான் உழைச்சிட்டேன், நான் சம்பாதிச்சிட்டேன், நான் வேலை வாங்கிட்டேன், நான் முன்னுக்கு வந்துட்டேன்னு யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. நாம் நினைப்பதால் ஒன்றும் நடப்பதில்லை. அந்த 15வது வசனத்தை படியுங்கள். ஏனெனில் மோசேயிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு நான் இரக்கம், யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு நான் பரிவு. அவ்வளவுதான். கடவுள் நினைக்கிறதுனால தான் நடக்குது. எந்த வார்த்தையை மோசே கிட்ட ஆண்டவர் சொன்ன பிறகுதான் 16வது வசனம் அழகாக சொல்லப்படுகிறது. நம்ம கையில ஒன்றும் இல்லை. உங்க கையில ஏதாவது இருக்கான்னு பாருங்க, எதுவும் இருக்கான்னு பாருங்க. 2 வளைவி தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நேற்று தான் ஒரு டவுட்டு கிளியர் ஆனது. என்ன தெரியுமா? எத்தனை பேருக்கு லெமன் சாதம் பிடிக்கும்? கை தூக்குங்க பாப்போம். லெமன் சாதம், லெமன் சாதம்னா எலுமிச்சை சாதம். பல பேர் ஆங்கிலோ இண்டியன், அமெரிக்காவிலேருந்து வந்தவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் லெமன்னா என்னன்னு தெரியாது. எலுமிச்சை சாதம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? நான் வேளாங்கல்ல சின்ன ஃபாதராக இருந்தேன். அங்கேயெல்லாம் போனால் ஒரே புளி சோறு, எலுமிச்சை சோறு, வாடை தாங்க முடியாது. ஆவே மரியா பில்டிங்க்கு முன்னாடி இருக்கிற வேப்ப மரத்தில் அப்படி 1 மணி வாக்கில், நைட்டு 8 மணி வாக்கில் போனோம்னா பொட்டலத்தை பிரித்தா என்ன வாடை தான் வரும், என்ன வாடை வரும்? புளிசோறு வாடை, எலுமிச்சை சோறு வாடை. எலுமிச்சை சோறு என்ன கலரில் இருக்கும்?
நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எலுமிச்சங்க பழம் மஞ்சள் கலரில் இருக்கிறதுனால தான் சோறு மஞ்சள் கலரில் இருக்கணும். ஆனால் எது காரணம்? போடுற மஞ்சத்தூள் தான் காரணம். சின்ன வயசுலேருந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன் எலுமிச்சம்பழம் மஞ்சள் கலரில் இருக்கிறதுனால தான் சாப்பாடு என்ன கலரில் இருக்கு. இப்படி என்ன மாதிரியே நினச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். வெக்கப்பட்டு கை தூக்காமல் இருந்தீங்க, மழை மாதம் வந்து மண்டையிலே கொட்டிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன மாதிரியே யார் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். என்ன மாதிரியே அப்புறாணியே யாராவது இருந்தீங்க? யாருமே இல்லையா? எல்லாம் வெரி இன்டெலிஜென்ட்டா? இப்போ மண்டையை நோண்டி பார்த்தா தெரியும் களிமண் இருக்கா இல்லை ஃபுல்லாக ஞானம் இருக்கான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நாம் நம்முடைய மனதில் வைத்து கொள்ள வேண்டும், கடவுள் இரக்கம் காட்டுவதால், கடவுள் பரிவு காட்டுவதால் தான் நமக்கு எல்லாம் நடக்கிறது. நாம நினைக்கிறதுனால இந்த உலகத்தில் எதுவும் நடக்க போவதில்லை. எல்லாம் கடவுள் இரக்கம் காட்டுவதால். பியூர்லி காட்ஸ் mercy. முற்றிலுமாக யாருடைய இரக்கம்? கடவுளுடைய இரக்கம். இன்றைக்கு என்ன மாதம்? தமிழுக்கு என்ன மாதம்? என்ன மாதம்? அதனால இன்னைக்கு ஒரு பாட்டாவது நம்ம போட்டு இவங்களை ஆடாம என்ன பண்ணக்கூடாது? அனுப்பவே கூடாது. ஆடி மாதம். ஆடி என்ற உடல் ஆடிக்கார் ஞாபகம் வந்தால் பெரிய பணக்காரவங்கன்னு அர்த்தம். ஆடினோன்னு நம்ம ஜவுளி கடைக்கு முன்னாடி வைக்கிற பக்கெட் ஞாபகம் தான் ஆடி தள்ளுபடி வந்துட்டு ஏதோ நடுத்தர குடும்பம்னு அர்த்தம். ஜவுளி கடைக்கெல்லாம் போய் பார்த்தா உள்ளுக்க கூட கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வெளியில் எத்தனையோண்டு பக்கெட்டை வாங்குறதுக்கு எவ்வளவு கூட்டம், எவ்வளவு பிரச்சனை. அங்கே தான் அவ்வளவு கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஜவுளி கடைக்குள்ள கூட கம்மியாக தான் இருக்குது. அந்த ரோஸ் கலர் பக்கெட்டை கொடு, அந்த சிவப்பு கலர் பக்கெட்டை கொடு, ஊதா கலரை கொடு. போன வாரமே ஊதா கலர் வாங்கிட்டேன், எந்த கொடு என்று. பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு எல்லாம் தருகின்றார், சேர்த்து தருகிறார். எதுக்காண்டி சொல்றேன்னா, கடவுள் உங்களுக்கு எல்லா மாசமும் தள்ளுபடி தர்றார். தள்ளுபடினா என்ன? சேர்த்து கொடுப்பது. அதான் அதிக விலை இல்லாம என்ன பண்றது? குறைந்த விலைக்கு சேர்த்து கொடுப்பது. நம்ம மலை மாதா கோயில்ல மாசம் 23ஆம் தேதி ஆடி தள்ளுபடி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு சிரிப்பு எல்லாருக்கும். தள்ளுபடினா போயிட்டு ஒரு சேலை வாங்குற நேரத்தில் எத்தனை சேலை வாங்கிட்டு வந்துடலாம்? எத்தனை சேலை வாங்கிட்டு வந்துடலாம்? இந்த ஆடி மாதம் போனால் 2-3 சேலை என்ன செஞ்சிடலாம்? சேர்ந்து வாங்கி. அப்பனா சேர்த்து நமக்கு பொருள் கிடைப்பது போன்று ஒவ்வொரு மாதமும் இந்த 23ஆம் தேதி ஆரோக்கிய மலை மாதா வழியாக நற்கருணை பிரசன்னத்திலே நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது உங்களுக்கு இன்னும் நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதம் மலை, மவுண்டன், அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு மாதம். சரியா? 1983ஆம் ஆண்டு இதே இடத்திலே அன்னையவள் காட்சி கொடுக்கிறார். இந்த மாதத்தினுடைய 16ஆம் தேதி ஒரு விழா கொண்டாடணும். என்ன விழா? சொல்லணும் சத்தம். அங்கே ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க. என்ன என்ன மாதா? கார்மேல் மாதா. கார்மேல். கார்மேல் மாதா. இந்த மலை எங்க இருக்குன்னு தெரியுமா? திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கு. எங்க இருக்கு? திருச்சிக்கு பக்கத்தில் இல்லை. மாதா, கார்மேல் மாதா காட்சி கொடுத்த ஒரு அருமையான மலை. விவிலியத்தில் ஒரு மலை நிறைய இருக்குது, மவுண்டன். உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாப்போம். சீனாய் மலை, வெரி குட். அப்புறம் ஒரேப மலை, அப்புறம் என்னப்பா? கல்வாரி மலை, தாபூர் மலை, அப்புறம் நெருக்கி எல்லாமே சொல்லிட்டீங்க. என்ன ஒரே ஒரு மலை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஏறக்குறைய எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. ஒரேபு மலை, சீயோன் மலை, சீனாய் மலை, தாபூர் மலை, கல்வாரி மலை. 5 மலைகள். ஒவ்வொரு மலையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இந்த கார்மேல் மலை அப்படின்னா விளக்கம் தருகிறார்கள். என்ன தெரியுமா? அழகான பூந்தோட்டம். என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம்? அழகான பூந்தோட்டம். எனவே இந்த மலைக்கும் நம்முடைய ஆரோக்கிய மலை மாதாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஏன் சொன்னேன்னா, எப்படி கார்மேல் மலையை அன்னையவள் தேர்ந்தெடுத்தாரோ அதே போன்று இந்த கீரனூர் அம்மா சத்திரத்தில் இருக்கக்கூடிய மலையையும் யார் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்? அன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். என மலை என்பது விவிலியத்திலே பார்க்கின்றோம், கடவுளுடைய பிரசன்னமாக
இருக்கிறது. கடவுளுடைய உடனிருப்பை உணரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. எனக்காவது ஒரு தடவை மேலே ஏறி யாராவது போயிட்டு வந்திருக்கீங்களா? யாரெல்லாம் போயிருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். மேலே போயிருக்கீங்களா? போயிட்டு வந்தீங்களா? நானும் சின்ன வயசில் போயிட்டு வந்தேன். அங்கே ஒரு அம்மா சிரிக்குது. இப்போ இவருக்கு என்ன 70 வயசாடி ஆச்சு? இப்போ இவருக்கு 70 வயசாச்சு. நான் ஒரு 6 வருடத்திற்கு முன்பு என்னுடைய பங்கு மக்களை இங்கே அழைத்து வந்த பொழுது ஒரு திருப்பயணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கெல்லாம் சென்றோம். அப்போ எல்லாரையும் கூட்டிகிட்டு போனோம். இங்கே மலையில் போய் ஏறினோன்னு சாமி அப்புறம் கும்பிட்டுக்கலாம், முதல்ல எல்லாரும் உட்காரு. ஏன்னா மலை ஏறினோன்னு முதல்ல எது வாங்குது? ஆமாம், மூச்சு வாங்குது. பாதி பேருக்கு ப்ரெஷரு, சுகரு எல்லாம், மூச்சு குழல்லாம் பாதி பேருக்கு இருக்கா என்னன்னு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு மேலே ஏறணும்னு எல்லாரும் முதல்ல எல்லாம் உட்காந்து முதல்ல மூச்சு காற்ற வாங்கு, அப்புறமா மாதா கிட்ட எதையாவது என்ன பண்ணலாம், வாங்கலாம் என்று சொன்னோம். எனவே இந்த மலை எப்பொழுதுமே கடவுளுடைய, குறிப்பாக மாதாவினுடைய ஸ்பெஷல் ஒரு இடமாக இருக்கிறது. லூர்து நகரிலே எந்த குகை? மசபியேல் என்னும் குகை, அந்த குன்று, அந்த பகுதியை மாதா என்ன செய்கின்றால், தேர்வு செய்கின்றார். அதே மாதிரி தான் இந்த கார்மேல் அன்னை. சரியா? கார்மேல் அன்னை இந்த மலை மாதா திருத்தலம் இந்த மாதம். கார்மேல் மாதானாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது என்ன? ஜெபமாலை மாதிரி இன்னொன்று இருக்குமே, என்ன என்ன? உத்தரியம். எத்தனை பேர் உத்தரியம் போட்டிருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். கையில் வச்சிருக்கீங்களா? உத்தரியம். மாதாவுக்கு பிடித்தது ஒன்று ஜெபமாலை, இன்னொன்று என்ன? உத்தரியம். உத்தரியம் இருந்தால் எல்லா சாத்தானையும் என்ன செஞ்சிடலாம், விரட்டிடலாம். அந்த உத்தரியம் இருந்தால் உங்கள்கிட்ட எந்த விதமான அழகையும் என்ன பண்ணாது, வரவே வராது. அதனால தான் ஜெபமாலை மாதா எப்படி ஜெபமாலையை அணிந்திருந்தார்களோ அதே போன்று உத்தரிய மாதா எதை அணிந்திருந்தார்கள்? அந்த உத்தரியத்தை அணிந்திருப்பதை நான் பார்க்கணும். அதனால தான் எலியா இறைவாக்கினர் கார்மேல் மலையிலே பழைய ஏற்பாட்டிலே 450 இறைவாக்கினர்கள், போலி இறைவாக்கினர்கள் அங்கு நின்று கொண்டு யார் உண்மையான கடவுள், பாகால் உண்மையான கடவுளா அல்லது யாவே உண்மையான கடவுளா என்று பெரிய போர் நடக்கின்ற பொழுது அந்த கார்மேல் மலையில்தான் வெற்றி அடைய செய்கின்றார். பாகால் உண்மையான கடவுள் அல்ல. யார் உண்மையான கடவுள்? யாவே. சத்தமா சொல்லுங்க பாப்போம். யாவே. அங்கே பலி செலுத்துறாங்க, நம்ம பலி செலுத்துவோம். எந்த கடவுள் வந்து எடுத்துட்டு போறாங்களோ அந்த கடவுள் தான் உண்மையான கடவுள். அப்போ எலியா அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுவார். 450 பேர் பலி செலுத்திக்கின்றீர்கள், சத்தமாக கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள், உங்க கடவுளுக்கு காது கேட்கல போல இருக்கு, இன்னும் சத்தமா என்ன பண்ணு, கூப்பிடு என்று சொல்வார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் அவர்களுடைய தெய்வம் வராது. மாறாக எலியா இறைவாக்கினர் அந்த பலியை செலுத்துகின்ற பொழுது கார்மேல் மலையிலே கடவுள் தான், யாவே தான் உண்மையான தெய்வம், இஸ்ரேலினுடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்பதை அந்த மலையிலே என்ன செய்வார், அவர் நிரூபிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்க வந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே ஒரு எலியா, நீங்கள் எல்லாருமே ஒரு இறைவாக்கினர். என்ன பிரச்சனைன்னா இங்க நிறைய பெண் இறைவாக்கினர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, கார்மேல் மலையில எப்படி கடவுள் யாவே தான் கடவுள் என்று நிரூபித்தார்களோ அதே போன்று ஒவ்வொரு மாதமும் இதே நாளிலே இங்க வந்து இயேசுதான் கடவுள், இயேசுதான் மீட்பர், மாதாதான் எங்களுடைய அன்னை, ஆரோக்கிய மலை மாதாதான் எங்களுடைய அன்னை, இயேசுவை பெற்றெடுத்த அன்னை, எங்களுக்கு ஆரோக்கியம் தருகின்ற அன்னை, எங்களை வழிநடத்துகின்ற அன்னை என்று ஒவ்வொரு இந்த மாதமும் 23ஆம் தேதியிலே வந்து சான்று பகரக்கூடிய உங்கள் எல்லாரையும் பார்க்கின்ற பொழுது எலியாவினுடைய நினைப்பு தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்திலே உங்களுக்கு என்ன சிந்தனையை கொடுக்கலாம் என்று நான் நினைத்த பொழுது, அன்னை அவளை பற்றி நிறைய நாம பேசலாம். விவிலியத்தினுடைய அடிப்படையிலே ஒரே ஒரு இயேசு ஆண்டவர் சொன்ன ஒரு ஓமையை மட்டும் நாம் பின்னணியிலே வைத்துக்கொண்டு சிந்திக்க இருக்கிறோம். இயேசு என்னென்ன ஓமை விவிலியத்தில் சொன்னார் சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு ஓமை சொல்லுங்க பார்ப்போம். ஓமை
ஊதாரி மைந்தன். அந்த அம்மா இயேசு சொன்னதை நினைச்சா இல்லை அவங்க வீட்டில் ஒன்று ஊதாரியா சுற்றிக்கிட்டு இருக்குதே அதை நினைச்சிச்சா என்னன்னு தெரியும். நிச்சயமா உங்கள் வீட்டில் இல்லைனாலும் நமக்கு அங்கங்கே நிறையா ப்ராப்ளம் பார்க்குறோமா இல்லையா? அங்கங்கே நிறைய பேரை பார்க்குறோம். ஊதாரி மைந்தன் ஓமை. வெரி குட். திராட்சை செடி மற்றும் கொடி பற்றிய ஓமை. அப்புறம் நல்ல சமாரியன் ஓமை. வெரி குட். அப்புறம் விதைப்பவர் ஓமை. வெரி குட். இந்த மாசம் முடிஞ்சோடனே விதைக்க வேண்டியதான். தண்ணி எல்லாம் வந்துட்டு கல்லணையிலேருந்து விதைக்க வேண்டியதான். வெரி குட். வேறு இறையாட்சி நிறையா இயேசு சொல்ற இந்த கடுகு ஓமையாக இருக்கலாம், திராட்சை செடி எல்லாமே இறையாட்சி பற்றி ஓமை. வேற வெளிப்படையான ஓமை வேறு ஏதாவது? வேறு ஏதாவது? ஓகே, வெரி குட். இந்த ஓமையை சொன்ன எல்லாருக்கும் கைதட்டி நன்றி சொல்லிடலாமா? நல்லா கைதட்டி ஜோரா. வெரி குட். கை தட்ட தட்ட ஒரு பாட்டில் குளுக்கோஸ் ஏறினது மாதிரி உங்களுக்கு இருக்கணும். சரியா? கை தட்டினோன்னா ஒரு பாட்டில் குளுக்கோஸ் நமக்கு ஏறிடும். அப்படின்னா உற்சாகம் கிடைக்கும். குளுக்கோஸ் ஏன் ஏற்றுறாங்க? நேர ரத்தத்தில் கலந்து உடனே நமக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த பழைய சோறை சாப்பிட்டு இட்லியை சாப்பிட்டுட்டு அது நாளைக்கு ஆகும் அந்த எனர்ஜி கிடைக்கிறதுக்கு. ஆனால் குளுக்கோஸ் ஏற்றுனா எப்போ எனர்ஜி? உடனே எனர்ஜி. ஒரு வீட்டில் 2 பசங்க இருந்தாங்க ஒரு அந்த தெருவில். அந்த 2 பசங்களும் 10ஆம் வகுப்பு படித்தாங்க. எத்தனாவது படித்தாங்க? 10வது வகுப்புக்கெல்லாம் எப்போ ரிசல்ட்டு வரும்? பொதுவாக மே மாதத்தில் 10ஆவதுக்கு ரிசல்ட்டு வந்தது. ஒருத்தன் ஷுவராக இருந்தான். என்ன ஷுவர்? எப்படியா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? பாஸ் ஆயிடுவோம். இன்னொருத்தனுக்கு டவுட்டு, நமக்கு எது பிச்சுக்கும்னே தெரியவே இல்லை. எங்கள் அப்பா வேற கொண்டு வருவாரே என்று நினைத்து கொண்டே இருந்தான். நண்பர்கிட்ட சொன்னான், எப்பா நீ உனக்கு ரிசல்ட் பார்த்துட்டு நான் எங்கள் அப்பா கூட வீட்டில் தான் இருப்பேன், நீ என்ன பண்ணணும், என் ரிசல்ட்டை பார்த்து எனக்கு மெசேஜ் அனுப்பு. எப்படிடா உனக்கு அனுப்புறது? குட் மார்னிங் அப்படின்னு அனுப்புனீன்னா நான் பாஸ் ஆகிட்டேன்னு அர்த்தம். உங்கள் அப்பாவுக்கும் குட் மார்னிங் அப்படின்னு அனுப்பிச்சேன்னா எதில் போயிட்டு? ஒரு பாடத்தில் போயிட்டுன்னு அர்த்தம். குட் மார்னிங்னா பாஸு, உங்கள் அப்பாவுக்கு குட் மார்னிங்னா ஒரு பாடத்தில் போயிட்டுன்னு அர்த்தம். சரி நாளைக்கு சொல்லுவான் அப்படின்னு. அதே மாதிரி அவன் பார்த்தான், அவன் பாஸ் ஆகிட்டான். இப்போ இவனுக்கு மெசேஜ் அனுப்பணுமே. என்ன மெசேஜ் தான் நம்ம அனுப்புனா? உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் தங்கச்சிக்கு உங்கள் அண்ணனுக்கு உங்கள் அம்மாச்சிக்கு நான் 5 பேருக்கு குட் மார்னிங். எங்கே குட் மார்னிங்? பேட் மார்னிங். எத்தனை சப்ஜெக்ட் போச்சு? 5 சப்ஜெக்டு அவுட். எல்லாமே அவுட்டா போயிட்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இந்த கடவுளை நம்பி வந்திருக்கக்கூடிய நம்மை கடவுள் கைவிடவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாசத்துல எதுவுமே குறைஞ்சு போகவே போகாது. எல்லாம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே நமக்கு பல்வேறு தேவைகள் இருந்தாலும் கடவுள் நம்மை பத்திரமாக பராமரிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு ஓமையை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு அந்த ஓமையினுடைய அடிப்படையிலே அன்னை மரியாள் இந்த ஆரோக்கிய மலை மாதா நமக்கு எப்படி இருக்கிறார்? லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 25 தலைப்பை மட்டும் படியுங்கள். நல்ல சமாரியர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்க பல ஊர்கள்ல இருந்து வந்திருக்கிறீங்க. உங்க ஊரை மட்டும் அப்படியே ரஃபா தெரிஞ்சுக்குவோம். எந்தெந்த ஊருன்னு சொல்லுங்க பாப்போம். கீரனூர், அப்புறம் நாஞ்சூர், வேலூரா, மேலூர், வெள்ளாளப்பட்டி, திருச்சி, பெரம்பூர், வயலோகம், தஞ்சாவூர். அடிச்சிச்சு ஆளுக்கு தஞ்சாவூர். அடுத்து அன்னவாசல், தஞ்சாவூர். வெரி குட். பாதி பேர் நம்ம ஊர் பேரை சொல்லிடக்கூடாது அப்படின்னு தெளிவா இருக்காங்க. சரியா? நல்ல சமாரியர் தலைப்புலே தெளிவா போட்டிருக்கு. நல்ல வயலோகத்தார், நல்ல அன்னவாசலார், நல்ல கீரனூரார், நல்ல
தஞ்சாவூரார். வேற எங்கேருந்து வந்தீங்க? நல்ல திருச்சிக்காரங்க, நல்ல நாஞ்சூரார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பைபிளை மட்டும் நாம நம்ம இஷ்டத்துக்கு எழுத போறோம், அவ்வளவுதான். அங்கே இருக்கிறதுல எழுத போறது இல்லை. பைபிளை நமக்கு தகுந்தது மாதிரி என்ன பண்ண போறோம்? எழுத போறோம். இருந்தாலும் பைபிள்ல போட்டிருக்கிறத மட்டும் படிங்க. தலைப்பு என்ன? நல்ல சமாரியர். நல்ல அருமையான வார்த்தை. நல்ல பேரை வாங்க வேண்டும். நல்ல பேரை தான் வச்சிருக்கிறோம். எங்க வாங்குறான்? என் பிள்ளைக்கு நல்ல பேரை தான் வச்சேன். அந்தோணி யாரு? நல்ல பேரா இல்லையாமா? நல்ல பேரை தான் வச்சேன். கிரேசி நல்ல பேரா இல்லையா? நல்ல பேரை தான் வச்சேன். இது பண்றது என்ன பண்ண முடியல, நம்மனால தாங்க. எனவே நல்ல பேரை வைப்பது முக்கியமல்ல, நற்பெயரை எடுப்பதுதான் முக்கியம். பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி வளர்க்க வேண்டும். நல்ல பேரை தான்ப்பா அப்பா அம்மா வச்சிருக்காங்க, நீ தான் என்ன பண்ணணும்? நற்பெயரை என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். எனவே அருமையான ஒரு ஓமையினுடைய தலைப்பு நல்ல. பிரைஸ் தி லார்ட். விவிலியம் வச்சிருக்கவங்களாம் அப்படியே உயர்த்தி காமிங்க பார்ப்போம். மீதி பேரோட விவிலியமெல்லாம் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கு. வீட்டில் பைபிள் வச்சிருக்கவங்கலாம் கை தூக்குங்க பார்ப்போம். ஆமா சாமி, ஆண்டவரை தூக்கிட்டு வந்துட்டு வெயில்ல எல்லாம் அவரை என்ன பண்ணக்கூடாது? அலைய விடக்கூடாது. நாம தான் வெயிலில் அலைகிறோம், ஆண்டவரை எதுக்கு அலைய விடணும்? பஸ்ஸில் வரும்போது நின்றுக்கிட்டே வருவோம். ஆண்டவருக்கு இடம் கிடைக்கலைன்னா என்ன பண்ணுறது? ஆண்டவருக்கு இடம் கிடைக்கலைன்னா என்ன பண்ணுறது? அப்படி அல்ல. வீட்டில் விவிலியத்தை கண்டிப்பாக புரட்ட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை புரட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எதை புரட்ட வேண்டும்? உங்களை பத்தி 4 பேர் நாளைக்கு வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எதை வாசிக்க வேண்டும்? மாதா டிவியில் ஒரு புரோகிராம் எடுத்து எங்கேயாவது மூடி வையின்னு எங்கேயாவது புரோகிராம் இருக்கா? எங்கேயாவது புரோகிராமு? மூடி வை, திறக்காதே, எதுவும் இல்லை. எடுத்து அந்த புரோகிராம் வர்றப்பையாவது எடுத்து வாசி. எடுத்து என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். உங்களுக்கு தமிழ் தெரியலைன்னா கவலையப்படாதீங்க. உங்க அம்மா நீங்க கவலையப்படாதீங்க. உங்களுக்கு வாசிக்க தெரியல கவலைப்படாதீங்க. நீங்க எடுத்து என்ன பண்ணுங்க? படிங்க. அதுக்காண்டி இங்கிலீஷ் பைபிள்லாம் படிச்சிடாதீங்க. ஆக்ஷன்லாம் ஓரளவு தான் இருக்கணும். என்ன செய்யணும்? படிக்க தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த பைபிளை நீங்க கையில் டெய்லி அதை ஓப்பன் பண்ணாலே போதும், பைபிளை எடுத்தாலே போதும். எனவே பைபிளை நாம் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். அதுதான் நம்ம என்ன செய்யும்? மாற்றும். இன்றைக்கு பைபிள் அலங்கார பொருளாக இருக்கிறது. எத்தனை பேர் உங்களுடைய செல்போன்ல பைபிள் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்க? கை தூக்குங்க பாபு. அது வச்சிருக்கிறது நல்லதா இல்லையான்னு நான் பேச விரும்பல, ஆனாலும் வைத்திருக்க வேண்டும். சரியா? நிறைய நாம் என்ன செய்ய வேண்டும்? வைத்திருக்க வேண்டும். அதுல நிறைய குறைபாடுகள் மீடியா அப்படி இப்படி இருந்தாலும் நம்ம டிராவல்ல போகின்ற பொழுது நம்ம ஆலயத்தில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆலயத்தில் வீட்டில் விவிலியம் இருக்கின்ற பொழுது அதை வைத்துதான் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். மற்றபடி ஏதோ ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அல்லது திடீர்னு வேற எதுவுமே ஒரு ரெஃபர் பண்றதுக்கு இல்லை என்கிற பட்சத்தில் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நீங்க பைபிளை டவுன்லோட் பண்ணி வைங்க, அது மற்ற எல்லா வைரஸையும் என்ன செஞ்சிடும்? விரட்டி. ஒரு பையன் என்கிட்ட சொன்னா, அடிக்கடி இந்த போனு 3 வருஷம் ஆச்சு ஃபாதர், அடிக்கடி ஸ்ட்ரக் ஆகிட்டே இருக்கு. பைபிளுங்கிற ஒரு அப்ளிகேஷனை ஏத்துறா, எல்லாம் சரியாயிரும். அதுக்குள்ள எதெல்லாம் வேலை செய்யலையோ எல்லாம் ஆன்டி வைரஸ் எதுதான்? பைபிள் தான். அதுல எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு ஒரு பெரிய ஆன்டி வைரஸ் எதிர் சக்தியா இருந்து எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு எதுதான் உதவி செய்யும்? எதுதான் உதவி செய்யும்? பைபிள் தான் உதவி செய்யும். பயன்படுத்து என்று நான் சொன்னேன். எனவே விவிலியத்தில் வரக்கூடிய ஒரு அருமையான ஓமை. என்ன ஓமை? தலைப்பை அந்த இதை மீண்டும் படிக்க பார்ப்போம். அந்த மேல இருக்கிற தலைப்பு, இங்க இருக்கக்கூடிய நல்ல சமாரியர்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். இப்ப கடைசியா கண்டுபிடிச்சிடலாம். நல்ல சமாரி. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த ஓமையை அடுத்திருப்பவர் யார் என்பதற்கு அடையாளம் காட்டு. அடுத்திருப்பவர் யார் என்பதற்கு அடையாளம் காட்டு. அதனாலதான் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஆள் யாருன்னு நான் பார்க்க சொன்னேன். இன்னொருத்தர பாருங்க, அந்த அம்மா இருக்கா இல்ல ஓடி போச்சா? இருக்குதா இல்லையா? இல்லைன்னா இந்த சேலை முந்தானை எடுத்து முடிச்சு போட்டு ஒரு கட்டு கட்டிருங்க. எங்கேயுமே ஓட முடியாம கட்டிருங்க. அடுத்து இருப்பவர் யார்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாட்டு பாடிட்டு நம்ம ஊமைக்கு போகலாமா? அப்படியே எந்திரிக்க பார்ப்போம். உம்மோடு இருக்கணுமே என்ற ஒரு அருமையான பாடலை இந்த ஆராதனை வேளையில் நாம் யாரோடு இருக்க வேண்டும்? என்னோடு இல்லை, நாம யாரோடு இருக்கணும்? அப்படி எந்திரிக்க முடியாத ஆளுக்கெல்லாம் கை காலை கொடுத்து ஏதாவது கிளப்பி விடுங்கப்பா. பாதி பேருக்கு உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. ஒரு கணவர் என்கிட்ட சொன்னாரு, ஃபாதர் எப்ப பார்த்தாலும் தலை வலிக்குது, உடம்பு வலிக்குதுங்கிறா, பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை போடுறப்ப மட்டும் எப்படிதான் இவளுக்கு தைரியம் வருதுன்னே தெரியல. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டை போடுறப்ப என்ன செய்வாங்க? வேகமா எந்திரிச்சு போவாங்க. எங்கேருந்து தான் வருதுன்னே அவங்களுக்கு தைரியம் தெரியாது. பரவாயில்ல, எந்திரிக்க முடியல, பரவாயில்ல, உட்காருங்க. ஒரு சில பேருக்கு உடல் பலகீனமாக இருக்கலாம், அவங்க உட்காரட்டும். பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை, நற்கருணை ஆண்டவரே உமோடு நாங்கள் இருப்போம் என்று சொல்லி பாடி ஆண்டவரை நாம் இருப்போம். ஐயா உம்மை போல் மாறணுமே, மறுமுறை உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் மரமாக நாம் வளர வேண்டும். ஆற்றின் ஓரம் நடப்பட்ட மரமாக இருந்து நாம் பலன் கொடுக்க வேண்டும். வாடாத ஒரு வாழ்வை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். எல்லா நாளும் இலைகளோடு வசந்தமாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். அதற்கு இந்த ஆண்டவர் நமக்கு துணை புரிய வேண்டும். ஆண்டவரே, ஓடும் நதியாக உம்மோடு நான் இருப்பேன் என்று சொல்லி இந்த ஆண்டவரை ஆராதித்து போற்றி மகிமைப்படுத்துவோம். மாறணுமே, குரலெழுப்பி உம்மோடு இருக்கணுமே, ஆமென். ஐயா உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணும். ஆண்டவரே, என் சாதனை, என்னால் நடந்தது எல்லாம் என்னால் தான் என்ற பெருமை எல்லாம் மறையணும். ஆண்டவரே, என்னையே நான் குப்பையாக கருதக்கூடிய ஒரு பாக்கியத்தை தாரும். ஆண்டவரே, உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணும். ஆண்டவரே, இந்த கல்வி ஆண்டிலே ஓடி ஜெயிக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை பயணத்திலே ஓடி ஜெயிக்கணும். ஆண்டவரே, அதற்கு உன்னையே என் கண்முன் கொண்டு ஓடுவேன், நீரே என்னை அழைத்து சொன்னும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த ஆண்டவரை போற்றி ஆராதித்து மாற்றுப்படுத்துவோம். ஆமென். உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஆத்ம பாரத்தோடு நாம் வந்திருக்கின்றோம். பல்வேறு விதமான சுமைகளோடு நாம் வந்திருக்கின்றோம். பாரத்தை எல்லாம் இந்த ஆண்டவரிடத்திலே இறக்கி வைப்போம். பல்வேறு கவலைகள், குடும்ப பாரங்கள், தொழில் பாரங்கள், மன வேதனைகள், கடன் பிரச்சனைகள், எவ்வளவோ பாரங்கள் நம்மை அழுத்துகின்றன. அந்த பாரம் எல்லாம் தீரணுமே, உங்ககிட்ட அழுது புலம்பணுமே. ஆண்டவரே, அந்த கண்ணீருக்கு நீர் மகிழ்ச்சியை பதிலாக தரமாட்டாயா? என்னுடைய கண்ணீரை எல்லாம் ஆனந்தமாக மாற்ற மாட்டாயா? என்னுடைய துக்கம் எல்லாம் மகிழ்ச்சியாக இந்த நாளிலே மாறாதா? மாறும் ஆண்டவரே, மாறும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த ஆண்டவரை போற்றி ஆராதித்து துதித்து மாட்சிப்படுத்துவோம். உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஏசையா, 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 ஒவ்வொருவரும் செழித்து வளர வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய அழுகைக்கும் கண்ணீருக்கும் பதிலை தாரும். ஆண்டவரே, இவர்கள் வெறுமையாக சொல்லக்கூடாது. வேண்டியதை பற்றி சொல்லணும். ஆண்டவரே, சமாரியர்களாக ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். ஆண்டவரே, அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளணும். ஆண்டவரே, மறை மாதாவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. நன்றி இயேசுவே,
போற்றி இயேசுவே. நன்றியோடு நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. ஜோரா கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அமர்வோம். ஆண்டவர் இங்கு இல்லை என்றால் நம்மால் ஜெபிக்கவே முடியாது. பாடலை பாடுகின்ற பொழுது இயற்கையாகவே நாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிடறோம், அப்படிதானே? அப்படின்னா நாம் ஜெபிக்கலை, நம்ம ஜெபிக்க வைக்கிறது யாரு? நம்ம ஜெபிக்க வைக்கிறது யாரு? ஆவியானவர், கடவுள். இதோ இங்கு வாசம் செய்யக்கூடிய நற்கருணை ஆண்டவர். இதோ இந்த வேளையிலே அங்கங்க வந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றவர்களுக்காக ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லலாமா? பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். சில சமயம் அவங்களால ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது, இருந்தாலும் இந்த வழியாக செல்கிறோம். இந்த நாளிலே மாதாவை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நற்கருணை பிரசன்னத்தில் சும்மா ஒரு நிமிஷம். நமக்கு பல வேலைகள் திருச்சி புதுக்கோட்டையில் இருந்தாலும் கூட இந்த சாலையோரம் பயணிக்கின்றவர்கள் கூட வந்து ஜெபிக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 25வது வசனத்திலே நல்ல சமாரியர். இயேசு அவரிடத்திலே வந்து திருச்சட்ட அறிஞர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? நிலை வாழ்வை நான் எப்போவாவது இந்த கேள்வியை போய் ஃபாதர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? யாராவது, ஃபாதர் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன பண்ணணும்? மோட்சத்தை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன பண்ணணும்? பழைய இதை கேட்டிருப்போம். உங்கள் பங்கில் சேர்றதுக்கு நான் என்ன ஃபாதர் பண்ணணும்? நாங்கள் அங்கேருந்து மாறி இங்கே வந்துட்டோம், என்ன பண்ணணும்? கார்டு போடணும், சந்தா கட்டணும், கெபி கட்டுறோம், அதுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். நிறையா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, சொல்லியிருந்திருப்பாங்க. என்னைக்காவது நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த நற்கருணை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? ஒரு அம்மா தலையாட்டுறதை பார்த்தா நான் ஏன் கேட்கணும்? எனக்கே தெரியும். நான் ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்? அவர் தான் இந்த ஓமையை பல தடவை சொல்லிட்டாரு, நானும் படிச்சுட்டேன், அதில் எனக்கு சொல்லிட்டாரே. நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. முழு இதயம், முழு உள்ளம், முழு ஆற்றல், முழு மனது. இந்த நாளையும் இப்போ சொல்லணும், பைபிளை மூடிட்டு சொல்லணும். முழு முழு அது மட்டும்தான் சாமி ஆகும் இருக்கு. முழு ஆற்றல், முழு இதயம், முழு உள்ளம். அதான் உள்ளதான் இருக்கு, அதுக்கு பேர் தான் உள்ளம். வெளியில இருந்தா வேற ஏதாவது பேர் வச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் என்ன? உள்ளம். அப்புறம் மனம். நாளை ஞாபகம் வச்சுக்கணும். நாளை சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தவங்க எந்திரிச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிரச்சனையே அதுதான். சொல்லுங்கம்மா. வெரி குட். முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு மனதோடும், முழுசாவே சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது எல்லாம் எங்க இருக்குன்னா அந்த இதயத்துக்குள்ள தான் இருக்கு. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப 4 காரியம் சரியா? எத்தனை பேருக்கு இதயம் இருக்கு? இருக்கான்னு பாருங்க. கரண்ட் பண்ண மாதிரி காலாம போச்சா? எம்ப்ராய்டிங் பண்ணவங்க எல்லாம் கை தூக்குங்க பாப்போம். டாக்டர் ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க, அது மாதிரி எல்லாம் இங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். கரண்ட கொடுத்ததுக்காண்டி கடவுளுக்கு கைதட்டி நன்றி சொல்லலாமா? முழு உள்ளம், முழு இதயம், முழு ஆற்றல், முழு மனது. அறிவியல் சொல்லுகிறது இதயத்தை 4 அறைகளாக
பிரிக்கலாம். ஆரிக்கிள் வென்ட்ரிக்கிள், வலது ஆரிக்கிள் வலது வென்ட்ரிக்கிள், இடது ஆரிக்கிள் இடது வென்ட்ரிக்கிள், 4. இந்த 4ஐயும் ஞாபகம் வச்சுங்க. அவங்க சயின்டிஃபிக்காக 4 சொன்னாலும் கடவுள் சொல்வது இந்த 4 தான். முழு ஆற்றல், ஆனா அவன்லேருந்து போய்க்கிருவோம் ஈஸியாக. ஆற்றல், ஈனா இதயம், ஊனா உள்ளம், கடைசியா மனம். சரியா? எல்லாத்தையுமே ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிக்கிறேன். சரியா? ஆனாவில் என்ன? ஆற்றல். ஈனாவில் என்ன? ஊனாவில் என்ன? அதுக்கப்புறம் மனம். ஃபுல்லாக அன்பு செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். அதை தான் நமக்கு சொல்லுகிறான். உன் கடவுளாகிய ஆண்டவரே எப்படி அன்பு செய்வாயாக? முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் அன்பு செய்வாயாக. விவிலியத்திலே அழகாக போடப்பட்டிருக்கிறது. நீ திருச்சட்டத்திலே என்ன வாசிக்கிறீர் என்று ஆண்டவர் அவரை பார்த்து கேட்கின்ற பொழுது அவர் அழகாக இந்த பதிலை சொல்லுகிறார். அதெல்லாம் சரி, அடுத்து இருப்பவர் யார்? அதுதான் கேள்வி. என்ன கேள்வி? என்ன கேள்வி? அதுக்கு தான் ஆண்டவர் இந்த பதிலை சொல்லுகிறார். இப்பொழுதுதான் நாம உள்ளே போறோம். சரியா? முதல் பதில் தம்மை நேர்மையாளர், அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். எனக்கு அடுத்து இருப்பவர் யார் என்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது இந்த ஓமை ஆரம்பிக்கக்கூடிய இடம் 30வது இறை வசனம். படியுங்கள். அதற்கு அவர் ஓமை. ரைட். இப்ப முதல்ல என்ன படிங்க. உரிந்து கொண்டு போனார்கள். வெரி குட். இந்த உலகத்தில் நீங்கள் தனியாகவே பயணம் செய்யக்கூடாது. இந்த உலகத்தில் எப்படி பயணம் செய்யக்கூடாது? தனியாக பயணம் செய்யக்கூடாது. எவ்வளவு நிகழ்வுகளை அன்றாடம் கேள்விப்படுகிறோம் தெரியுமா? வயசான காலத்தில் அப்பா அம்மாவை அல்லது அப்பா அல்லது மனைவி கணவர் தனியாக இருக்கிறாங்க. நிறைய இன்சிடெண்ட் எப்போ நடக்குதுன்னா, எப்போ அனுப்புகின்ற பொழுது? தனியாக அனுப்புகின்ற பொழுது. நிறைய குழந்தைகளை பள்ளிக்கோ அல்லது வேறு காரியங்களுக்கோ தனியாக அனுப்புகின்ற பொழுதுதான் அவ்வளவு சவால்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது. தனிமை ஒரு சவால். எது சவால்? எத்தனை பேர் வீட்டில் தனியாகவே இருக்கிறீங்க? கை தூங்க பாமோ. அதான் சாமி கிளம்பிங்க ஓடியாந்துட்டேன், அதான் இங்கே கிளம்பி ஓடியாந்துட்டேன். காலையில் பிள்ளைகளெல்லாம் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன், வீட்டுக்காரரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நான் மட்டும் இருந்தேன். நீங்கள் நல்ல வேலை கரெக்டாக சொன்னீங்க சாமி, தனியாகவே இருக்கக்கூடாது. எவ்வளவு நிகழ்வுகள் தெரியுமா? சமீபத்தில் ஒரு குருவானவருடைய தந்தை கூட இறந்த அந்த திருப்பலிக்கு சென்றிருந்தேன். அந்த தந்தை திருப்பலியெல்லாம் நிறைவேற்றி விட்டு சொன்னார், எங்கள் அப்பா யாருமே பார்க்காம 4 மணி நேரம் இறந்து ரூம்லே கிடந்தார். நாங்கள் ஃபோன் பண்ணோம், அவங்க ஃபோன் பண்ணோம், எடுக்கலை. சரி, கடைசியாக எங்கே தாண்டா இருக்கிறாருன்னு எல்லாம் திருவிழாவெல்லாம் முடிஞ்சு போய் பார்த்தா கடைசியாக என்ன பண்ண, ஹார்ட் அட்டாக் வந்துட்டு என்ன பண்ணி இருக்கிறாரு. இது நான் சொன்னது சாம்பிள், ஒரு சாம்பிள் நான் சொன்னது. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு ஊரில் உலகத்தில் நடக்கலைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஊரில் உலகத்தில் நடக்கலைன்னு சொல்லுங்க பார்ப்போம். நிறைய நிகழ்வுகள், நிறைய தனியாக பயணம் செய்கின்றவர்களை செயினை பிடிச்சி இழுக்கிறாங்க, நிறைய இடத்துல வழிப்பறி செய்கிறார்கள். இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா, எப்படி பயணிக்கின்ற பொழுது? தனியாக பயணிக்கின்ற பொழுது. ஜூபிலி இயரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கூட்டு ஒருங்கிய திரு அவை, நாம் எல்லாம் திரு பயணிகள். யூபிலி ஆண்டிலே திரு பயணிகள், எதிர்நோக்கினுடைய திரு பயணிகள், ஏமாற்றம் தராத திருச்சபையினுடைய திரு பயணிகள். திருச்சபை நம்மளை ஒருபோதும் என்ன பண்ணாது? ஏமாற்றாது. அப்ப நாம திருப்பயணிகளாக என்ன செய்ய வேண்டுமாம்? இணைந்து பயணிக்க. இந்த நல்ல சமாரிய நோமையிலே முதலிலே வரக்கூடிய நபர் தனியாக எருசலேமிலிருந்து எங்க போறாரு? நல்லா கவனிங்க. எருசலேம் தான் ஆலயம், எரிக்கோங்கிறது மதில். படிச்சிருக்கீங்களா விவிலியத்தில்? எரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும். மதில், தடை, சாத்தான், எதிர்ப்பு, பிரச்சனை எல்லாத்தையும் குறித்து காட்டக்கூடியதுதான் என்ன? எரிக்கோ.
எரிக்கோவிலேருந்து தான் இவர் எருசலேமுக்கு வந்திருக்கணும். எங்கேருந்து எங்கே போகிறாரு? கோயிலேருந்து வீட்டுக்கு வந்தது தப்பு இல்லை, பாதி அதாவது வீட்டிலேருந்து கோயிலுக்கு வந்தது தப்பு இல்லை. பாதி பேர் நல்லா இங்கே நல்லா ஜபிச்சுட்டு சாயந்தரம் ஆனால் வேறு எங்கேயாவது எங்கே செய்கிறாங்க, எங்கேயாவது என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. அவங்கெல்லாம் எருசலேமிலிருந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு எரிக்கோவுக்கு போயிடுறாங்க, எரிக்கோவுக்கு போய்விடுகிறார். எருசலேமிலிருந்து எரிக்கோவை நோக்கி ஒருவர் பயணம் செய்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லாரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், தனியாக பயணம் செய்வதை என்ன செய்ய வேண்டும், தவிர்க்க வேண்டும். சமீபத்தில் சீர்காழி அருகிலே கொள்ளிடம் ஆற்றிலே ஒரு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு 2 சிறுவர்கள் இறந்ததாக கேள்விப்பட்டேன், ஒரு செய்தியிலே படித்தேன். நம்ம அந்த கல்லணை அந்த இதிலும் கூட தொடர்ந்து வரக்கூடிய ஆற்றிலும் கூட ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு 2 பிள்ளைகள் இது மாதிரி குளிக்க போகிறேன் அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணுகிறார்கள், ஆற்றிலே மூழ்கி. இவங்க எல்லாருமே வீட்டில் சொல்லாமல் யார்ட்டையும் சொல்லாமல் தனியாக போனவர்கள், பேரண்ட்ஸுக்கிட்ட ப்ராப்பர் அனுமதி கேட்காமல் போனவர்கள் நிறைய நடக்குது. நீங்கள் அக்கம் பக்கத்துல எல்லாம் 2-3 வருஷத்தில் பல வருடங்களில் நமக்கு நடந்திருக்கும். ஆண்டவர் இந்த நல்ல சமாரியன் ஓமையிலே நமக்கு அனைவருக்கும் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். திரு அவையிலே நாம் எப்படி பயணிக்கக்கூடாது, தனியாக மொரட்டு சிங்கிள்லாம் சொல்லக்கூடாது. நான் எப்போதுமே சிங்கிளாக தான் போவேன், சிங்கம் சிங்கிளாக தான் வரும், சிங்கம் பொழுதுனைக்கு தூங்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலே அதிகமாக தூங்கக்கூடிய விலங்கு எது தெரியுமா? எது? சிங்கம்தான். போய் தேடி பாருங்க, இதில் நெட்டில் போய் போட்டு பாருங்கள். சிங்கம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரத்துக்கு தூங்கும்? 22 மணி நேரம் தூங்கும். அசிங்கம். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் சிங்கம். நான் சிங்கம், நான் ராஜா, நான் தான் எங்கள் வீட்டுக்கு ராணி, மகாராணி, வீட்டு கொத்து சாவியே என்கிட்ட தான் இருக்கு, தனியாக தான் போவேன். இந்த ஸ்கூட்டியெல்லாம் ஓட்டினா தனியாக போகாதீங்க, 2 பேரோட போங்க. பிரேக்கு போட சொன்னால் 2 காலையும் என்ன பண்ணுறது, தார் ரோட்டில் என்ன பண்ண வேண்டியது, நிப்பாட்ட வேண்டியது. இது யாரு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? அந்த வண்டியை கண்டுபிடிச்சவன் சொல்லி கொடுத்தானா, இல்லை உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்க போகிறப்போ சொல்லி கொடுத்தாங்களா? தெரியவே தெரியலை. நீங்களா 2 காலையும் ஊண்டி தாண்டா முதல்ல என்ன பண்ணணும், ஸ்கூட்டியை நிப்பாட்டணும். அதுக்கு பிறகு அவனே நிப்பாட்டிடுவான், நீங்கள் தான் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவீங்கல்ல. தனியாக பயணிப்பதை தவிர்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தனி பயணம் எப்பொழுதுமே ஆபத்து. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் மாத்திரை சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கிறீர்கள், சுகர் வந்துட்டு டயத்துக்கு சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். சுகர் எப்போ லோ ஆகுது, சுகர் எப்போ ஹை ஆகுது? ப்ரெஷர்லாம் கை தூக்குங்க. யாரா இருக்குது ப்ரெஷர்லாம் இருக்குது? கை தூக்குங்க. கை தூக்கலைன்னா ப்ரெஷர் வந்துடும். இப்போ கை தூக்குங்க. யாருக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்கு? லோவெல்லாம் கையை தூங்க பார்க்கும். லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர்லாம் மாற்றி மாற்றி. எல்லாருக்கும் ப்ரெஷரே வீட்டுக்காரனால தான் வருது. நல்லா சரிங்க, உங்களால தான் அவருக்கு ப்ரெஷர் வருது. நீங்கள் எல்லாம் அவரை நினச்சி சிரிச்சா அவருக்கு உங்களால் ப்ரெஷரு. சரி, 2 பேருமே நல்லா இருக்காங்கன்னா நமக்கு பிறந்தது இருக்கு அடுத்தது, அதனால தான் நமக்கு பாதி ப்ரெஷர். சரி, கணவர் எப்படி இருக்கிறாரே, மனைவி ஒழுங்காக இருப்பாங்க. சரி, மனைவி எப்படி இருக்க, கணவர் ஒழுங்காக இருப்பாங்க. 2 நல்ல திருக்குடும்பம் மாதிரி இருந்தால் 3ஆவதாக ஒன்று வந்திருக்கும், கூடி வாழ்ந்து பெற்றெடுத்த ஒரு குழந்தை. அதனால பெரிய. எனவே தனிமை பயணத்தை குறிப்பாக என்ன செய்ய வேண்டும், இரவு பயணத்தை தவிர்க்க வேண்டும். ரொம்ப முக்கியம். விவிலியத்தில் இவர் எப்போ பயணம் செஞ்சார்னு விவிலியத்தில் போடவில்லை. இரவு நேரமா மாலை நேரமா எதுன்னு போட. ஆனால் அவர் எப்படி பயணம் செய்தார், எப்படி பயணம் செய்தார்? தனியாக பயணம் செய்தார். நீங்கள் நினைக்கலாம், நான் தனியாக போகல ஃபாதர், என் கூட யார் வர்றா? எஸ் வர்றான். என் கூட யார் வர்றா? நீங்கள் ஜாமாலை சொல்லிட்டு போனால் தான் வந்திருப்பாங்க. நல்லா பாட்டை போட வேண்டியது காரில். நல்லா எந்த பஸ்ஸில் நீங்கள் போகிறப்ப எந்த பஸ்ஸில் சாமி பாட்டு ஓடுது? எல்லா பஸ்ஸுலையும் ஒரே பஸ். அதுவும் மகளிருக்கெல்லாம் இப்போ ஃப்ரீ. அதனால் போர் அடித்தா பஸ்ஸில் போய் உட்கார வேண்டியது, அடுத்த ஸ்டாப்பில் இறங்க வேண்டியது, திரும்ப அதில் ஏற வேண்டியது, என்ன பண்ண வேண்டியது. அதுக்கு ஒரு பேர் போட்டிருக்காங்களே, என்ன பயணம்? நல்லா விடிஞ்சிச்சு.
அதனால உங்களுக்கு பரவாயில்ல, ஃப்ரீயாக நிறையா சலுகை இருக்கு. நான் சொல்லக்கூடியது என்ன சொன்னால், தனிமை பயணத்தை என்ன செய்ய வேண்டும்? தவிர்க்க வேண்டும். மாதாவிடத்தில் வேண்டிக் கொண்டு, இயேசுவிடத்தில் வேண்டிக் கொண்டு, ஏதோ ஒரு ஜெபமாலையை வைத்துக்கொண்டு, விவிலியத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பயணிக்க வேண்டும். அந்த பயணம்தான் பாதுகாப்பான பயணம். எனவே இந்த முதல் நபர் எருசலேமிலிருந்து எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்? எரிக்கோவை நோக்கி. அவருடைய பயணம் ஆபத்தாக அமைவதற்கு காரணம் அதுதான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிறகு அவருக்கு என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அவரிடத்திலே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன செய்கிறார்கள்? எடுத்துக்கொண்டு போய்விடக்கூடிய ஒரு சூழல். எனவே அவர் செய்ததும் இது ஒரு மேற்கொண்டு ஒரு தவறாக இருக்கிறது. எல்லாம் நம்ம டிராவல் பண்ற பொழுது அதை இதையும் எடுத்து போட்டுட்டு கல்யாணத்துக்கு போறது மாதிரி என்ன செய்கிறோம்? போறோம். பேசாம தனியா போன ஆபத்தே இருக்காது. இன்றைய உலகத்திலே இப்படி நாம் பகட்டாக செல்கின்ற பொழுது நிறைய பிரச்சனைகள் வருகிறது. எனவே தனிமை பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள், இணைந்து செல்லுங்கள். அடிபட்ட பிறகு ஒருவர் வருகிறார். யார் ஒருவர்? யார் வருகிறார்? குரு ஒருவர் வருகிறார். ஃபாதர் வர்றார். ஃபாதர் வந்தோடனே என்ன பண்ணாரு? சொல்லுங்க, நல்லா சொல்லுவீங்களே, இதெல்லாம் நல்லா சொல்லுவீங்களே. அந்த சைடை திரும்பியே பார்க்கல சாமி, அங்கிட்டே போயிட்டாரு. நான் குடும்ப கார்டை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கிறேன், கதவை திறக்க மாட்டேங்கிறாரு. எடுத்த போனு சொல்றீங்களா இல்லையா? தன்னுடைய கடமை மட்டுமே அவருக்கு முன்னதாக தெரிந்தது. குருவை குறை சொல்லுவதை விட தன்னுடைய கடமை அவருக்கு முன்னதாக தெரிந்தது. அதனாலதான் இவர் பக்கத்தில் போனதாகவோ எந்த விதமான குறிப்பும் அங்கு இல்லை. தூரத்தில் பார்த்த உடனேயே என்ன செய்து விட்டார்? விலகி சென். அப்படி என்றால் அவர் தன்னுடைய கடமையை முன் வைப்பதை பார்க்க முடிகிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, குருவின் மீது பழி சுமத்துவதை விட அவருடைய கடமையில் குருமார்களை பல நேரங்களிலே நீங்கள் தவறாக என்ன செய்யக்கூடாது? புரிந்து கொள்ள. ஃபாதர் அப்பதான் கிளை கிராம பூசைக்கு கிளம்பி பைக் எடுத்துட்டு நிற்பாரு. சாமி ஓலை எழுதணும். சாமி என்ன எழுதணும்? உனக்கு தான், உனக்கு ரெண்டாவது ஓலை எழுதணும். முதல்ல உனக்கு தாமா முதல்ல ஓலை எழுதணும் அப்படின்னு. எனவே இதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது தன்னுடைய கடமையை முன்னிறுத்தியவராக பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உதவி செய்கின்ற என்ற ஒரு கண்ணோட்டத்தை விட தன்னுடைய கடமை எது என்பதை முன்னின்று அவர் செல்பவராக இருக்கிறார். மூன்றாவதாக ஒருவர் வருகிறார். யார் அவர்? யார் அவர்? படித்து பாருங்க. லேவியர் எங்க போறாரு பாருங்க பாப்போம். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டு, இவர் கொஞ்சம் பரவாயில்ல, என்ன பண்ணாரு? கொஞ்சம் பக்கத்துல வருகின்றார். நாமளும் அப்படிதான், பக்கத்து வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கப்ப அரசல் அப்படி கேள்விப்பட்டு அப்படி போவோம். போயிட்டு அந்த குடும்பம் நமக்கு பண்ணது ஏதாவது நினைச்சு பார்த்துட்டு உடனே என்ன பண்றது? இருக்கட்டும், இன்னும் ஒரு 5 நிமிஷம் சண்டை போடட்டும். நாத்தனாராக இருந்தாலும் பரவாயில்ல, வேற யாராக இருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, தெரியாத மாதிரியே கொஞ்ச நேரம் அந்த சண்டை நடக்கட்டும். கேட்டுட்டு கடைசியாக என்ன செய்வோம்? போய் என்ன செஞ்சிருவோம்? போய் 2 கேள்வி நாமளும் கேட்டுவிட்டு வந்துடுவோம். எனவே அவர் பக்கத்திலே செல்கின்றார், பார்க்கின்றார், மறுபக்கமாக என்ன செய்து விடுகின்றார்? விலகி சென்று விடார். ஒருவேளை அவர் குற்றுயிராக அடிபட்டு கிடக்கின்றார். இரத்தமும் அந்த அடிபட்ட அந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது ஒருவேளை தான் கரையாகி விடுவோமோ என்ற ஒரு கவலை. குருவுக்கு தன்னுடைய கடமை முன்னதாக தெரிந்தது, இவருக்கு தனக்கு கரை ஏற்பட்டு விடுமோ அல்லது நமக்கு ஏதாவது குறை வந்து விடுமோ என்று தன்னை முன்னிலை, ஒருவர் கடமையை முன்னிலைப்படுத்துகின்றார். இரண்டாவது இவர் எதை முன்னிலைப்படுத்துகின்றார்? தன் நிலைமை. நமக்கு ஏதாவது ஆயிட்டேன். நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் ஏன் தெரியுமா நமக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏன் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க? நமக்கு ஏதாவது ஆயிட்டுனா, ஒரு விபத்தோ வேறு ஏதாவதோ சாலையில் நடந்தால் கொஞ்ச நேரம் இறக்கப்பட்டுட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க? கொஞ்சம் நேரத்தில் போயிடுவாங்க. ஏன்? இந்த யாப்பா கோர்ட்டு கேஸுன்னு இதெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாங்க. எதுக்கு இது நமக்கு இந்த வம்பு? அப்படி நினைத்து கொண்டு யார் போய்விடுகின்றால்? மூன்றாவது, அதாவது இந்த கதாபாத்திரத்தில் வரக்கூடிய மூணாவது நபர். இப்போ 3 பேரை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். யார் யாரை சொல்லியிருக்கிறேன்? முதல்ல யாரு?
குரு இல்லை, அடிபட்டவர். அடிபட்டவரிடமிருந்து ஒரு பாடம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பாடம்? இனிமே நான் தனியாவே எங்கேயுமே போக மாட்டேன் சாமி, கை தூங்க பார்ப்போம். ஐயா ஐயா, இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இனிமே நான் தனியாக தான் போவேன். தனியாக தான் போவீங்களா? அந்த அம்மா சொல்லுது, வேற யாராவது கூட்டிட்டு போனா என் வீட்டுக்காரன் தொலைச்சி விட்டாங்க. தனிமை பயணத்தை தவிர்க்கணும். ரெண்டாவது, கடமை, அதை எப்பொழுதுமே நாம் முன்னிறுத்தக்கூடாது. உதவிக்கும் கொஞ்சம் நேரம் செலவழிக்கும். மூன்றாவது, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியே அப்பா நம்ம மேல வந்துடும், எல்லா பழியும் நம்ம மேல விழுந்துடும், இப்படி தட்டி கழிச்சுக்கிட்டே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஒரு மிகச்சிறந்த இது நாட்டு தலைவர் இவ்வாறு கூறுகிறார், செய்ய முடியாதது வரை முடியாதது போன்றுதான் தெரியும். புரியுதா? செய்யாதது வரை எல்லாம் செய்ய முடியாதது போன்றுதான் தெரியும், செஞ்ச பிறகுதான் முடியும் என்று நமக்கு தோன்றும். புரியுதா நான் சொல்றது? ஒரு காரியத்தை செய்யாதது வரை முடியாது முடியாதுன்னு தான் சொல்லிக்கொண்டே இருப்போம். செய்தால்தான் அதை முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு பிறக்கும். இப்ப நாலாவதா இதுல காப்பாற்ற வரக்கூடிய அந்த நபர் யாரு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யார் அவர்? சமாரியர், நல்ல சமாரியர். அவருடைய அந்த ஆக்ஷனை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அதுதான், அதைதான் அன்னை மரியாள் நமக்கு செய்கின்றார். நான் இந்த டாபிக்ல, இந்த செய்திகளே நான் சொல்ல வருவதே இதுதான். அன்னை மரியாள் தான் மிகச்சிறந்த ஒரு நல்ல சமாரியர். தேடி வந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவர், நம்முடைய காயங்களுக்கு கட்டுப்போடக்கூடியவர், நம்மை பொறுத்திருந்து கவனித்துக் கொள்ளக்கூடியவர். அந்த நல்ல சமாரியர் செய்த அந்த செயலை மட்டும் பாருங்கள், அப்படியே பார்ப்போம். எத்தனாவது வசனம்? அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். நாம ரோமையருக்கு எழுதிய கடிதத்தில் படித்தோம், யாமோ இருக்கா? 9:15. யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு நான் பரிவு காட்டுவேன், யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு நான் இரக்கம் காட்டுவேன். நல்ல சமாரியர் முதல்ல என்ன செய்யறாரு? பரிவு காட்டுறார். பரிவு காட்டுறவங்க, இரக்கம் காட்டுறவங்க ஆண்களா இருப்பாங்களா பெண்களா இருப்பாங்களா? சொல்லுங்க பாப்போம். யார் அதிகமா இருப்பா? ஆண்களோட இரக்கம்லாம் உங்களுக்கு தெரியறதே இல்லை. ஆண்கள் உங்களை 2 அடி அடிச்சாலும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்களா இல்லையா? கூட்டி போறாங்களா இல்லையா? அவங்களுடைய இரக்கமெல்லாம் உள்ளுக்கே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பண்றது இல்லை, தெரிகிறதே இல்லை. உங்களுடைய இரக்கம் அப்படியே கண்ணீரா பொழிகிறதுனால, அழுவுறதுனால உங்களுடைய இரக்கமெல்லாம் வெளியில தெரியுது. ஆம்பளை ஆளுகளுடைய இரக்கமெல்லாம் உங்களுக்கு என்ன பண்றது இல்லை, தெரிகிறதே இல்லை. பரிவு கொண்டு அடுத்தவர் மீது பரிவு கொள்பவர்களாக நாம் இருக்கவே. இந்த உலகத்துல நிறைய லேக் ஆகுறது என்ன தெரியுமா? இரக்கம், பரிவு இந்த காலத்துல நிறைய. ஏன்னா இரக்கத்தோட இருந்தா ஏமாளின்னு நினைச்சுறாங்க. ரொம்ப இறக்கப்பட்டு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சா பொழைக்க தெரியாதவன் என்ன பண்ணிடுறாங்க, சொல்லிடுறாங்க. ரொம்ப இறங்கி போனா நம்மளை ரொம்ப கேவலமா என்ன பண்ணிடுறாங்க, நினைச்சிடுறாங்க. நிறைய பேரோட முக பாவனையெல்லாம் பார்த்தா உண்மை சாமி, உண்மை, ரொம்ப உண்மை. எங்கள் வீட்டுக்காரர் இறங்கி இறங்கி போனதுனால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். அக்காவுக்கு செய்கிறேன், தங்கச்சிக்கு செய்கிறேன், அங்கே செய்கிறேன், இங்கே செய்கிறேன்னு எல்லாத்தையும் செஞ்சு இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு எந்த நிலைமையில் நாங்கள் நிற்கிறோம். பரிவு கொண்டார், பரிவு கொண்டார். அவர் மீது பரிவு கொண்டால் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றினார். பாருங்க, எப்போதுமே ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸோட சுத்திட்டு திரிறாருங்க இவரு. யாருக்கு உதவி செய்யலாம், யாருக்கு வேண்டுமானாலும் நம்முடைய உதவி தேவைப்படலாம். பாருங்க எவ்வளோ பெரிய மனசு. ஏன் அவரை நல்ல சமாரியர்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, சில பேருக்கு இயற்கையாகவே உதவி செய்யக்கூடிய குணம் வரும். சில பேர் பஸ்ஸில் போய்கிட்டு இருப்போம், சில பேருக்கு விக்கல் வரும், அது வரும். ஆனால் நம்ம பேக்கில் என்ன இருக்கும், தண்ணி இருக்கும். எடுத்து என்ன செய்ய மாட்டோம், எடுத்து என்ன செய்ய மாட்டோம். ஏன்னா நமக்கே எப்போ விக்கல் வரும்னு தெரியலையே. நாம கொண்டு வந்த தண்ணி நமக்கே போதுமா என்னன்னு தெரியவே இல்லையே. எல்லாரும் பிள்ளைங்கள, பேர பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க. ஸ்கூலுக்கு அனுப்புகிற பொழுது சாப்பாடு கொடுத்து அனுப்புறீங்களா? என்ன கொடுத்து அனுப்புவீங்க?
தண்ணி பாட்டில் தண்ணி கொடுத்து அனுப்புவீங்க, அப்புறம் 2 இட்லி கொடுத்து அனுப்புவீங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன சொல்லி அனுப்புவீங்க? சாப்பிட்றது அடுத்தது. யாருக்கும் கொடுக்க கூடாது. யாரு மட்டும்தான் சாப்பிடணும்? நீ மட்டும்தான் சாப்பிடணும். நீ சாப்பிட்டு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை. யார் தான் சாப்பிடணும்? நீ மட்டும்தான் சாப்பிடணும். யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்தாலும் முதல்ல எதை திறந்து பார்க்கறது? டிஃபன் பாக்ஸை. படித்தானா படிக்கலையா, ஹோம்ஒர்க் செஞ்சானா, அதெல்லாம் இல்லை. முதல்ல எல்லா மம்மி எல்லா அம்மாக்களும் பார்க்கறது முதல்ல என்ன? அவன் அங்கேயே 2 இட்லியை தூக்கி வச்சுட்டு வந்திருப்பான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாருக்கு எதுவும் கொடுக்க கூடாது என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் இவர் பரிவு கொண்டு தன்னிடத்திலே இருந்த அந்த காயத்துக்கு எதையெல்லாம் போட்டு அந்த காயத்தை ஆற்ற முடியுமோ, அந்த காயத்திற்கு மருந்தாக முடியுமோ, அதை என்ன பண்ணுகின்றார்? செய்கின்றார். அதுதான் அவரை உந்தி தள்ள வைக்கிறது. நல்ல சமாரியனாக அவரை மாற்றியது எதுவென்று சொன்னால், அந்த காயங்களுக்கு கட்டு போட்டு தன்னுடைய வாகனத்திலே ஏற்றுகிறார். அவர் எடுத்து சென்ற வாகனம் என்ன சொல்லுங்க பார்ப்போம்? புல்லட்டு. என்ன வாகனம் எடுத்துட்டு போனாரு? குதிரையை எடுத்துட்டு போனாரு? கழுதை. கழுதை. ஆண்டவருக்கு பிடிச்சது கழுதை தான். ஆண்டவருக்கு பிடிச்சது குதிரை இல்லை. ஆண்டவர் குதிரையை குருத்து ஞாயிறு அன்னைக்கு தேர்ந்தெடுக்கலை. எதை தேர்ந்தெடுத்தாரு? ஏன்னா அதுதான் மெதுவாக போகும். நம்ம ஆளுங்க இந்த வருகை பவனி அங்கேருந்து ஆரம்பித்தா வருகை பாட்டு பல்லவி முடிகிறதுக்குள்ளே இங்கே வந்துடுறான். இந்த ஆல்ட்ரு பாய்ஸ் எல்லாம் வரிசை அன்னைக்கு வச்சு மெதுவாக போவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு 2 லைன் தான் பாடியிருப்பாங்க. அதுக்குள்ளே எங்கே முடிச்சுடுவான்? அவன்கிட்ட எல்லாம் சொல்கிறது, ஆண்டவர் குதிரையில் போகலடா, எதில் போனார்? பொறுமையாக போகணும். முதல் ஸ்டாண்ட்ஸாக பாடுற வரைக்கும் என்ன பண்ணணும்? பவனியில் போய்கொண்டே இருக்கும். மெதுவாக போக வேண்டும். எனவே தன்னுடைய வாகனம் ஒரு எளிய வாகனமாக இருந்தாலும் அந்த வாகனத்தை இன்னொருவருக்காக பகிர்ந்து கொள்கிறார். எளிய வாகனம், அதை பகிர்ந்து கொள்வதற்கு அவர் தயாராகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாங்களே வறுமையில் இருக்கோம், நாங்களே குடும்ப கஷ்டத்தில் இருக்கோம், எங்கள் வருமானமே இவ்வளவுதான், இதில் நாங்கள் போய் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதா, நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதா? தன்னுடைய எளிய வாகனத்தையும் தன் அந்த தேவைப்படுகின்ற அவரோடு என்ன செய்கின்றார்? பகிர்ந்து கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பரிவு கொள்கின்றால், காயங்களுக்கு மருந்து போடுகின்றால், தன்னுடைய வாகனத்திலே அவருக்கு பங்கு தருகின்றார். இதெல்லாம் முடிச்சுட்டு அவரை எங்க கொண்டு போய் சேர்க்கிறாரு? எங்க? திருச்சியில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்படியா? இல்லை, ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை, இந்த பேர் எப்படி வச்சாங்கன்னு எனக்கே தெரியல. என்ன அந்த பேர்? என்ன? சாவடி. சாவடின்னா சாகடிக்கிறதுக்கு கொண்டு போகல, காப்பாத்துறதுக்கு தான் என்ன செய்யறாங்க? கொண்டு போகிறார்கள். அந்த சாவடிக்கு கொண்டு போய் அவரை அங்கே அட்மிஷன் போட்டு பாருங்க, அதுதான் கிளைமேக்ஸ். நல்ல சமாரியன் என்ற பெயரை எடுப்பதற்கு கிளைமேக்ஸே இதுதான். அவரை ஒரு நாள் ஃபுல்லா இருந்து கவனிச்சுக்கிறார் பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லா வாக்கியம் வருகிறது. அடுத்த நாள் சொல்றாரு, தன்னிடம் இருந்த காசெல்லாம் கொடுத்துட்டு, இன்னும் செலவானால் நான் என்ன பண்றேன்? கொண்டாந்து தருகிறேன். நீங்க எல்லாம் உங்க சொந்தக்காரவங்களை ஆஸ்பத்திரிக்கு பார்க்க போறீங்களா? ஏதாவது ஆபரேஷன் பண்ணியிருந்தா அல்லது ஆபரேஷனுக்கு பிரசவத்துக்கு அட்மிட் பண்ணியிருந்தா பார்க்க போறீங்களா? என்ன வாங்கிட்டு போறீங்க? வெளியில் ஒரு பழக்கடை வச்சிருப்பான், அவன் ஆரஞ்சு இல்லைன்னா சாத்துக்குடி 50 ரூபாய்க்கு 5 தருவான். அதை என்ன பண்ண வேண்டியது? வாங்கிட்டு போக வேண்டியது. இதில் என்ன பிரச்சனைனா, பாதி பேர் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம போய் பார்த்துடணும். டிஸ்சார்ஜ் ஆகி வர்றதுக்குள்ளே என்ன பண்ணிடணும்? போய் ஒரு 8, அந்த 8 தான் என்னன்னு தெரியலை எனக்கு. அந்த 8க்கு அர்த்தம் எனக்கு தெரியலை. என்ன பண்ணிடணும்? ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடணும். ஆப்ரேஷன் பண்ண அந்த அம்மாவுக்கு மயக்கம் தெரியலனாலும் பரவாயில்ல, அங்கே சிசிடிவி கேமராவில் இருக்கும், போட்டு பார்த்துக்கன்னு சொல்லிடுவோம். போய் 8யாவது என்ன செஞ்சிடணும்? பார்த்து விட்டு. கடமைக்கு பார்க்கிறோம், கடமை. ஆனால் இந்த சமாரியன் எந்த விதத்திலும் கடமைக்கு பார்த்தாரா? இல்லை, கடமைக்கு பார்க்கவே இல்லை. ஃபுல்லா இருந்து கவனித்து கொண்டு தன்னுடைய வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, அவனுக்கு போதிய உதவி எல்லாம் செய்து விட்டு, பணத்தை கொடுத்து விட்டு, இன்னும் நல்லா பார்த்துக்காப்பா, நான் போயிட்டு என்ன பண்ணுவேன்? திரும்ப
வருவேன், வந்து எவ்வளவு செலவானாலும் நான் கொடுத்து விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அந்த நல்ல சமாரியனுக்கு ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லாமா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். முழுவதுமாக கவனித்துக் கொள்க. ஆண்டவர் சொன்னாரே, முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் முழு இதயத்தோடும் அன்பு செய். முழுமையாக அவரை கவனித்துக் கொள்கிறார். முழுமையாக, எந்த விதமான ஒரு சேதாரமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு குறையும் இல்லாமல், ஒரு கள்ளம் கவடம் இல்லாத ஒரு அன்பை, கள்ளம் கவடம் இல்லாத ஒரு கவனிப்பை முழுவதுமாக அவர் குணமாகும் வரை அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த சமாரியன் செய்து கொள்வதை பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த ஆரோக்கிய மலை மாதாவை நினைத்து பாருங்கள். மாதா நம்மை அப்படிதான் பராமரிக்கின்றார். ஏதோ ஒரு நாள் போனோம், ஜபிச்சோம், அதோட மாதா நம்மை கவனித்துக் கொள்ளவில்லை என்று சொல்ல முடியாது. நம்முடைய காயங்கள் தீரும் வரை, நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் வரை, தொடர்ந்து நாம் வேண்டிக் கொண்டே இருக்கின்ற அந்த மன்றாட்டுக்கள் கடைசி வரை கேட்கப்படும் வரை. ஏதோ மாதா கிட்ட போய் நல்ல பொண்ணு வேணும்னு கேட்டோம், நல்ல ஒரு வரனை அமைத்து கொடுத்தார்கள், அதோட மாதா போயிருவாங்களா? இல்லை. அதன் பிறகு அந்த தம்பதியர்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் மாதா உடன் இருப்பார்கள். அந்த குடும்ப வாழ்வை நிறைவாக அமைக்க இந்த அன்னை அவள், குறிப்பாக இந்த மலை மாதா, ஆரோக்கிய மலை மாதா நமக்கு துணை இருப்பார்கள். ஏதோ மாதாட்ட உடம்பு சரியில்லை, போய் செக் பண்ணு சரியாயிரும், ஆபரேஷன் பண்ணு சரியாயிரும், இல்லை. அது பூரண குணமாகும் வரை அன்னை அவள் நம்மோடு இருப்பார். குறிப்பாக எந்த தேவைக்கு நாம் வேண்டினாலும் பரிவை காட்டி அந்த காயங்களுக்கு மருந்து போட்டு யார் மூலமாகவும் நம்மை கவனித்துக் கொண்டு கடைசி எட்ஜ், கடைசி வரை உறுதுணையாக இருக்கக்கூடியவர் தான் இந்த அன்னை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு பாட்டு அப்படியே எந்திரிச்சு நின்று பாடலாமா? யார் நம்மை கைவிட்டாலும் யார் நம்மை கைவிட மாட்டார், யார் நம்மை கைவிட மாட்டார். அதெல்லாம் கைவிடாமல் இருக்கட்டும். முதல்ல பக்கத்தில் உங்களுக்கு கை கொடுங்க, கை கொடுத்து தூக்கி விடுங்க பார்ப்போம். ஒரு அருமையான பாடல். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை என்ன செய்ய மாட்டார், கைவிடமா. கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம், ஜோர கை தட்டுங்க பார்ப்போம். என்ன உற்சாகமா, என்ன உற்சாகமா. வெரி குட். கார்லோ என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு புனித நிலைக்கு விரைவில் செல்ல இருக்கின்ற ஒரு புனிதர், 15 வயது நிரம்பிய ஒரு சிறுவன். இந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி திருத்தந்தை அவர்கள் அந்த பையனை எதாக உயர்த்துகிறார்கள், புனிதராக. கார்லோ, அவருடைய பெயர் என்ன? சத்தமாக சொல்லுங்க. கார்லோ. அவன் சொல்லக்கூடிய அருமையான வாக்கியம், நீ எந்த அளவிற்கு நற்கருணையை உட்கொள்கிறாயோ அந்த அளவுக்கு இயேசுவாக மாறுகிறாய். நீ எந்த அளவிற்கு நற்கருணையை உட்கொள்கிறாயோ அந்த அளவிற்கு இயேசுவாகவே மாறுகிறார். 15 ஆண்டுகள் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு பையன், கார்லோ என்று அழைக்கப்படக்கூடிய. கார்லோ சொல்லுங்க பாப்போம், சேர்த்து வேமா சொல்லுங்க பாப்போம், மறக்கவே கூடாது. எந்த அளவிற்கு நற்கருணையை உட்கொள்கிறாயோ அந்த அளவுக்கு யாராகவே மாறுகிறாய். எனவே இந்த இயேசு, அப்படிப்பட்ட இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். உற்சாகமா கரங்களை தட்டி இயேசு நம்மை கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். நம் அனைவருக்கும் தாயாக இருந்து வழி நடத்துகின்றவர் இந்த நற்கருணை ஆண்டவரே.
தந்தையாக இருந்து நம்மை வழிநடத்துகின்றவர் இந்த நற்கருணை ஆண்டவரே. நம்முடைய உடல் நோய்கள் குணமாகும் வரை, நம்முடைய விண்ணப்பங்கள் முழுவதுமாக கேட்கப்படும் வரை தாயாக தந்தையாக இருந்து வழிநடத்துகின்றவர் இதோ இந்த வல்ல தேவனே. உம்மை கைவிட மாட்டார், உம்மை கை நெகிழ விட மாட்டார். இதோ உன்னை நான் மீட்டுக் கொள்வேன், இதோ உன்னை அதிசயங்களை காணச் செய்வேன், இதோ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், கைவிட மாட்டேன் என்று சொல்லி கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய அன்பின் ஆண்டவரை போற்றி துதித்து ஆராதிப்போம். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை, துன்பம், நெருக்கடிகள் நம்மை நெருக்கும் போதெல்லாம் இதோ இந்த ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றார். வேதனைகள், துன்பங்கள் வருகின்ற பொழுது இந்த ஆண்டவரிடத்திலே வேண்டிடுங்கள், அவர் உங்களை காத்திடுவார். உங்களை நசுக்குகின்ற பொழுது, துன்பங்கள் உங்களை வாட்டி எடுக்கின்ற பொழுது இந்த ஆண்டவரிடத்திலே வேண்டுங்கள், அவர் உங்களை காப்பாற்றுவார். உங்கள் வேண்டுதல்களை அவர் கேட்பார். ஆண்டவருடைய செவிகள் கேட்க முடியாதவாறு மந்தமாகி போய்விடவில்லை. ஆண்டவருடைய விண்ணப்பங்கள் நாம் வைக்கின்ற பொழுது அதை கேட்கின்றவராக இருக்கின்றார். அவரிடத்திலே நம் வேதனைகளை, நம்முடைய துன்பங்களை எடுத்து சொல்லி அவரை ஆராதிப்போம். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே, வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார், 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 இயேசு கைவிடாத ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பல்வேறு வேதனைகள் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இரு கரங்களை விரித்து அப்படி இயேசுவிடத்திலே கேட்கலாமா? இயேசுவே, இதோ எந்த நோக்கத்திற்காக இன்றைய நாளிலே வந்தீர்களோ இயேசுவிடத்திலே எடுத்து வையுங்கள். ஆராதனை வேலையிலே இயேசுவிடத்திலே எடுத்து வையுங்கள். இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று பாடினீர்களே, இயேசு கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? இதோ அந்த பெண்மணியானவள் இயேசுவினுடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டாரு, அவருக்கு நம்பிக்கை இருந்தது, இயேசு என்னை கைவிட மாட்டார். கூட்டத்தின் நடுவிலே ஆடையினுடைய விளிம்பை தொட்ட பெண்மணிக்கு நம்பிக்கை இருந்தது, இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார்.
இதோ எல்லாரும் பாவிகள், எல்லோரும் என்னை பணம் வசூலிக்கிறவர்கள், வரி வசூலிக்கிறவர்கள் என்று சொன்னாரு. ஆனா மத்தேயு, குறிப்பாக சக்கேயு கேள்விப்பட்டு குட்டையாக இருக்கக்கூடிய அவள் மரத்தில் ஏறி அமர்ந்து கொள்கிறானே. எதற்கு? ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். உலகமே பாவி என்று சொன்னாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். சமுதாயமே பாவி என்று என்னை சொன்னாலும் இயேசு கைவிட மாட்டார். விபச்சாரத்திலே பிடிபட்ட அந்த பெண்மணி இயேசுவிடத்திலே கொண்டாந்து நிப்பாட்டுகிறார்களே. இயேசு கைவிடவில்லையே அவரை. இயேசுவிடத்திலே சொல்கிறார்கள், இதோ இந்த பெண் பாவியான பெண், கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும், கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும், தண்டனைக்கு உரியவள் இவள் என்று இயேசுவிடத்திலே முன்வைக்கின்ற பொழுது இயேசு கைவிடவில்லை. இயேசு கைவிடவில்லை. ஆமென். போ, இனிமே பாவம் செய்யாது, போ, நான் உன்னை மன்னிக்கின்றேன். யாரும் தீர்ப்பிடவில்லை, போமா, நானும் தீர்ப்பிடவில்லை, போமா என்று சொல்லி அந்த பெண்மணியை ஆண்டவர் அனுப்புகின்றார். நண்பகல் வேளையில் சமாரிய பெண்ணோடு ஒரு நீண்ட உரையாடல். கைவிடவில்லையே. தண்ணீர் எடுக்க வந்த அந்த பெண்மணி ஆனவள் இயேசுவையே எடுத்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கைவிடவில்லையே. இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், அம்மா, தண்ணி எடுக்க வந்திருக்கிறியா? நான் ஒரு தண்ணி தருவேன், அதை குடித்தால் உனக்கு தாகமே எடுக்காது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எவ்வளவோ வேலைகள், எவ்வளவோ காரியங்கள், எல்லாத்துக்கும் போனாலும் இன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் மகிமையான நேரம், உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமிக்க ஒரு அருமையான நேரம். இந்த ஜெப வேளையில் நீ ஜெபித்திருக்கிறாயே, உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இதோ இந்த வேளையிலே அழைக்கின்றார். ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போமா, ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போமா. உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள், உங்களுடைய கணவரை ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள், உங்களுடைய தொழிலை ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள், கண்ணீரோடு ஜெபியுங்கள், கண்ணீரோடு ஜெபியுங்கள், அழுது புலம்பி ஜெபியுங்கள், ஆண்டவருக்கு தொந்தரவு கொடுத்து ஜெபியுங்கள், மௌனமாக ஜெபியுங்கள், தொல்லை கொடுத்து ஜெபியுங்கள். இயேசுவே, 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 இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 ஆமென், ஆமென். ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிடவே மாட்டார். ஜோரா கைதட்டி ஆண்டவருக்கு என்று சொல்லாமா? கைதட்டி ஆண்டவர். அமர்வோம். கடைசி ஒரு 10 நிமிடங்கள் ஒரே ஒரு சிந்தனைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். எத்தனை பேர் சாத்தானை பார்த்துருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். எத்தனை பேர் பேய் பார்த்துருக்கிறீங்க? கை தூக்குங்க. யார் பார்த்துருக்கிறீங்க? கை தூக்குங்க. யாருமே பார்த்தது இல்லையா? அங்கே அந்த அம்மா சொல்லுது பாருங்க, அது என் உடம்புக்குள்ளதான் இருக்கு. சத்தியமா இருக்குமா? நம்பிட்டமா நான்? ஏன்னா அந்த அம்மா இவ்வளோ நேரம் ஆவியானவர் மாதிரி பேசுனுச்சு, இப்போ பேயாவே மாறிடு. என்னையே பார்த்தியான்னு கேட்குறியா நீனு? பிரைஸ் தி லார்ட். நாம் நல்ல சமாரியனாக இருப்பதை நம்மை தடுப்பது எது தெரியுமா? பிசாசு, சாத்தான். பேதுரு எழுதிய திருமுகத்திலே அழகாக சொல்லப்படுகிறது, கர்ச்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று அழகை காத்து கொண்டிருக்க. எப்போ? ராத்திரி இரவு ஜபத்துல அழகாக வரக்கூடிய வாக்கியம், கர்ச்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று யார் காத்து கொண்டிருக்கிறான்? அழகை காத்து கொண்டிருக்கிறான் என்று விவிலியம் நமக்கு அழகாக கொடுக்கிறது. நாம் நல்ல உதவி செய்யணும் தான் நினைக்கிறோம், ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியலை? செய்ய முடியலை. உங்களுக்கு 7 பேயை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். எத்தனை பேய்? பேய் வந்தவன்னு சொன்னால் கூட நம்புவான். கடவுளை பார்த்தேன்னு சொன்னால் தான் யாரும் நம்ப மாட்டாங்க போல இருக்கு.
தூங்கிக்கிட்டு இருந்தேன், என்னடா திடீர்னு எந்திரிக்கிறேன், என்ன பேய் வந்துட்டு? அப்போ வந்திருக்கும் 2 தீத்தை தள்ளி தெளித்து என்ன செஞ்சிடறது? இல்லை கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, நாளைக்கு ஃபாதர்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவோம்? என்கிட்ட ஒருத்தன் வந்தான், அந்த அம்மா இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, நானும் தீத்தத்தை தெளித்து பார்த்தேன், போவே மாட்டேன், தீத்த சம்பத் திருப்பிட்டு ஒற்றையாட்டி மண்டையில் போ, இப்போ போயிடுச்சு சாமி. ஏன்னா அதுக்கு மேலே போனால் தக்காளி சட்னி வந்துடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்ல சமாரியனாக நாம் இருப்பதற்கு தடையாக இருப்பதே பிசாசு, அலகை. ஆதாம் ஏவாளையே எப்படி கவுக்கலாம் என்று திட்டமிட்டது, அதே மாதிரி கவுத்துட்டு. தொடக்க நூல்ல பாருங்க, அந்த 3வது அதிகாரத்தில் 16-17 வசனங்கள்ல ஆதாம் ஏவாளும் போய் ஒளிஞ்சுக்குருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு போய் ஒளிஞ்சுக்குவாங்க. கடவுள் கூப்பிடுவார், எங்கப்பா இருக்கிற? ஆதாம் ஏவாள் 2 பேரும் போய் என்ன பண்ணுவாங்க? ஒளிஞ்சுக்குவாங்க. இதை விவிலிய விளக்கம் தருகிறார்கள். பாவம் செஞ்சா வெளியில தலை காட்டவே முடியாது, நல்லா தெரிஞ்சுங்க. கடவுளுடைய கட்டளைகளை மீறினால் வெளியில நம்மளால என்ன பண்ண முடியாது? தலை காட்டவே முடியாது. இவனை நல்லா தான் படிக்க வச்சா, நல்லா ஸ்கூல்ல தான் படித்தான், ரிசல்ட் வந்ததுலேருந்து ஒரு வாரமாக வெளியில என்ன பண்ண முடியலை. நல்லா தான் இவ கூட வாழ்வான்னு சொந்தத்தில் தான் அந்த பிள்ளைய கட்டி வச்சோம், கோச்சிக்கிட்டு போயிட்டா வெளியில் டீ கடைக்கு கூட டீ குடிக்க முடியலை. போய் என்ன பண்ண முடியலை? தலை காட்ட முடியலை. கடவுளுடைய கட்டளைகளை நாம் மீறுகின்ற பொழுது, அழகைக்கு நாம் இணைந்து செல்கின்ற பொழுது, அழகை சொல்கின்றதை கேட்கின்ற பொழுது வெளியில தலை காட்டவே முடியாது. பாதி பேருக்கு கடன் பிரச்சனை, வெளியில என்ன பண்ண முடியலை. 2வது ஏமாந்து போனதை வெளியிலையும் சொல்ல முடியலை, அப்பவும் என்ன பண்ண முடியலை? தலை காட்ட முடியலை. 2 பேரும் போய் மரத்துக்கு அடியில் என்ன பண்ணிக்கிறாங்க? ஒளிந்து கொள்கிறார்கள். நான் எப்பொழுதுமே அப்போ அழகை சொன்னதை கேட்டதுனால கடவுள் சொன்னார்ல, நீ என்ன பண்ணு, அவ்வளவு இருக்கு, நீ எதில் வேணாலும் சாப்பிட்டுக்க, எந்த பழத்தை வேணாலும் சாப்பிட்டுக்க, அந்த மரத்துலேருந்து மட்டும் என்ன பண்ணக்கூடாது. ஆனால் இந்த சாத்தான் வந்து ஒரு போட்டுச்சு பார். என்ன போட்டுச்சு? நீ சாப்பிட்டீன்னா யார் மாதிரி மாறிடுவ? இந்த கிரீமை போட்டியன்னா நீ யார் மாதிரி மாறிடலாம்? அவங்க ஒரு பேர் சொல்கிறாங்க, அவங்க மாதிரி. அதெல்லாம் நம்ம இதில் சொல்லக்கூடாது, சரியா? அதாவது உலக அழகியாவே என்ன செஞ்சிடலாம்? மாறிடலாம். உலக அழகியாவே மாறிடலாம். போட்டு பார்த்தா தெரியும், அட்டை கருப்பாவே போயிடுவோம். டெய்லி பயன்படுத்தலைன்னா என்ன பண்ணிடுவோம்? நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? கண்டினியூவேஷன் இருந்தால் ஓகே. ஒரு நாள் எங்கேயாவது போயிட்டு ஒரு 5 நாள் அந்த நம்ம ஏதோ ரெகுலராக பயன்படுத்தக்கூடியதை பயன்படுத்தலைன்னா அவ்வளோதான், ஆப்போசிட்டாகவே மாறி போயிடும். அப்போ இந்த அழகை சொல்கிறது சோதனை கொடுக்கிறது. எப்படி? நீ சாப்பிட்டீங்கன்னா நீ யாரா மாறிடலாம்? கடவுளாவா மாறினாங்க. கடவுளாக மாறினா கடவுளோட போய் இருந்திருக்கணும். முந்தைய நிலைமை பிந்தைய நிலைமையை விட எப்படி ஆகிப்போச்சு? மோசமாக போய்விட்டதாக. எனவே இப்படிப்பட்ட அழகையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். முதலாவது அழகை எசாயா புத்தகம் 14வது அதிகாரம் 12வது இறைவசனம் படியுங்கள். எசாயா 14:12. எசாயா புத்தகம் 14:12. அதான் அது என்னன்னா, அது ஒரு அழகை. அரியணையில் ஏறுவதற்கு ஆசைப்பட்டவன். அந்த அழகையினுடைய பெயர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் லூசிஃபர். என்ன அந்த அழகையினுடைய பெயர் என்ன? அது எதற்கு என்று சொல்கிறார் என்று சொன்னால், அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரே அதிகாரத்தின் மீது ஆசைப்பட்டவர்களாக இருப்பார். எதற்கு? வீட்டில் மாமியார் மருமகன், இந்த வீட்டை ஆட்சி செய்கிறது யாரு? நீயா நானா? யாருன்னு பார்த்துருவோம். அதிகாரம். எங்க வேலை செஞ்சாலும் ஒரே அவங்களுக்கு எதுதான் மேலோங்கி இருக்கும்? அவங்களுக்கு பிடிச்ச காரமே என்ன காரம்? காரச்சேவு இல்லை. என்ன காரம்? அதிகாரம். அப்படி இருப்பாங்க.
நாம் நல்ல சமாரியனாக வீட்டில் ஒரு நல்ல மருமகளா, நல்ல மாமியாரா, நல்ல பெற்றோரா நல்லா இருக்கிறதுக்கு தடையாக இருக்கும் இந்த பேய் தான். குடுமையை பிடிச்சி ஆட்டும், நம்மளை போட்டு ஆட்டி படைக்கும். அந்த அந்த அழகைக்கு பேர் என்ன? லூசிஃபர். ஏழையும் சொல்லிடுறேன், 7ல் எது இருக்குன்னு பாருங்க. இல்லை 7மே ஒன்றா தான் வச்சு ஆட்டுதான்னு கடைசியாக கண்டுபிடிச்சலாம். 2வது பெலியல் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பிசாஸ். 1 சாமுவேல் 25:17 மற்றும் 25 நாம் படிக்கலாம். இப்போக்கு எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் படித்து பாருங்கள். அதில் பெலியல் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அழகை இருக்கிறது. இது யாருன்னு சொன்னால், அடுத்தவர் சொத்தை அபகரிக்க ஆசைப்படுபவர்கள், அடுத்தவர் வாழ்வை கெடுப்பதை முழு நேர வேலையாக கொண்டிருப்ப. இன்னைக்கு நிறைய வருதா இல்லையா? அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? இயேசு ஓமையில சொல்றாரு, அடுத்து இருப்பவர் யார், உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட அழகை நம்ம என்ன பண்ணும்? அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிப்பது. நிறைய குடும்ப உறவுகள்ல அண்ணன் தம்பிக்குள்ளே சொத்து பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனை இருக்குது. திருப்பலி கருத்துக்கள்ல ஏதாவது ஒருவர் இடைவிடாமல் சொத்து பிரச்சனை. ஏதோ சின்னோண்டு குடிசை போட்டுக்கிறேன்னு தான் சொன்னாங்க சாமி, இப்போ என்னடான்னா இது என்னோட இடம், அப்படி என்ன பண்ணி விடுகிறார்கள்? சொல்லிவிடுங்க. அடுத்தவர்களுடைய உடைமைகளை, அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிக்கக்கூடிய இது ஒரு வகையான பிசாசு. 3வது லிவியத்தான் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வகை பிசாசு. இது எசாயா புத்தகம் 27வது அதிகாரம் 1வது இறைவசனத்திலே வருகிறது. இது என்ன பண்ணணும்னா, பொறாமை பிடிச்சது, யாரையும் எதுக்காண்டியும் ஏமாத்துறதுக்கு கொஞ்சம் கூட என்ன பண்ணாது, தயங்காது. பொறாமை பிடிச்சவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். இப்போ யாரெல்லாம் தூங்குறாங்களோ அவங்கெல்லாம் பொறாமை பிடிச்சவங்க. கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு அம்மா தூங்கிட்டே சிரிக்குது, அது எந்த அளவுக்கு முத்தி போச்சுன்னு பாருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பொறாமை பிடித்தவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இப்படி கேள்வி கேட்போம். அதாவது நீங்கள் பொறாமப்படல, உங்களை பொறாமப்பட்டிருக்காங்கல்ல நிறைய பேர். அப்படி என்னைய பார்த்து பொறாமப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறோம். கை தூங்க பார்ப்போம். எல்லாம் இருக்காங்க. ஆனால் இப்போ கையை தூக்க சொன்னால் தூக்க மாட்டாங்க. ஏன்னா இதுவே அடுத்த பொறாமையா மாறிடும். வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை யாரையாவது பொறாமப்படுறது மாதிரி இருக்கணும். நம்மளை பார்த்து ஒருத்தனுமே பொறாமப்படலைன்னா நம்ம வாழ்க்கை எங்கே போயிட்டு இருக்குன்னு நமக்கே தெரியவை. எனவே பொறாமைப்படக்கூடிய குணத்தை கொண்ட லெவியத்தான் என்ற ஒரு அழகை. 4வதாக பெயல்செபூல் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வகையான அழகை மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரம் 22வது இறைவசனத்திலே சொல்லப்படுகிறது. அடுத்தவர்கள் முன்னேறக்கூடாது என்பதற்கு பல வகையான தடைகளை என்ன செய்வார்கள்? முன் வைப்பார்கள். இது ஒரு வகையான, அதாவது அடுத்தவர்களை வீழ்த்துவதற்காக, அடுத்தவர்கள் முன்னேறக்கூடாது, அந்த குடும்பம் முன்னேறக்கூடாது, அவன் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடாது, சூனியம் வைப்பார்கள். ஏதாவது செயலை தடையாக வைத்து கொண்டே இருப்பார்கள். நம்ம எவ்வளவுதான் கிளியர் பண்ணி போனாலும் அடுத்தடுத்து நமக்கு டிராஃபிக்கை என்ன செய்து கொண்டே இருப்பார்கள்? தடைகளை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட பேய்க்கு என்ன பேரு? அழகைக்கு பெயல்செபூல். 5வதாக பாகால் பெகோர் என்று அழைக்கப்படக்கூடிய பேய். எண்ணிக்கை புத்தகம் 25வது அதிகாரம் 3வது இறைவசனம். இந்த பேய் எப்படிப்பட்ட பேய்னா சோம்பேறித்தனம். இது என்ன அழகையினுடைய செயல்பாடு என்ன? 24 மணி நேரம் வீட்டில் சும்மாவே இருக்கிறது. பொழுதன்னைக்கு செல்லையே என்ன பண்றது? நோண்டுறது. பொழுதன்னைக்கு சீரியலை என்ன பண்றது? அதை வேற ரிவைண்ட் பண்ணி பார்க்க வேண்டியது. சோம்பேறித்தனம். வீட்டில் சமைக்கிறது அவ்வளோதான், வீட்டில் என்ன பண்ணிடுறது? உட்கார்ந்து விடுவது. வேற எந்த ஒரு வேலையும் என்ன பண்ணுறதில்ல, செய்வதில்லை. சோம்பேறித்தனம். இன்றைக்கு இளைஞர்கள், இளம்பிள்ளைகள், நான் நிறைய இளைஞர்களுடைய செயலர் தந்தையாக தான் இருக்கிறேன். நிறையா நான் சந்திக்கக்கூடிய சவால், நிறைய பேரண்ட் என்னிடம் சொல்லக்கூடியது, எல்லாரும் நிறையா லேசியாக எப்படி இருக்கிறார்கள்? நிறையா சோம்பேறித்தனத்தோடு இருக்கிறாங்க. முக்கியமாக செல்போன், இந்த சமூக ஊடகங்களுக்கு அடிமையாகி நிறைய தொலைத்து சோம்பேறியாக இருக்கிறாங்க. இதுதான் 5வது. 6வது அசுமதேயு என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வகையான அழகை. தோபித்து புத்தகம் 3வது அதிகாரம் 8வது இறைவசனத்தில். இது ரொம்ப முக்கியம், நல்லா தெரிஞ்சுங்க. குடும்பத்தில் ஒற்றுமையை கலைக்கிறதே இதுதான். குடும்பத்தில்
தோபித்து நூல் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அழகை குடும்பத்தில் இருக்கிற அமைதியை என்ன பண்ணிவிடும்? குலைத்து விடும். எனவே இப்படிப்பட்ட குடும்பத்தை குலைப்பவர்களாக இருக்கிறார்களா அல்லது நாம இருக்கிறோமா சிந்திக்க வேண்டும். ஏழாவதாக அபத்தூன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வகையான அழகை. இது என்ன பண்ணுன்னா, ஒருத்தனுக்கு வேற ஒண்ணுமே பண்ணாது, கோபத்தை மட்டும் கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். எதை மட்டும் கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கும்? என் வீட்டுக்காரியா எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறாரு, 40 வயசுல என்னமோ ஒரு குணம்னு சொல்றாங்க. என்ன குணம்? அப்ப பேய் குணம். அது எத்தனை வயசுல? 60. எனக்கே தெரியலப்பா. இதெல்லாம் நீங்க எங்க கண்டுபிடிக்கிறீங்க? எங்க வாழ்ந்து தான் கண்டுபிடிக்கிறோம். 40 வயசுல இருக்கிறதுக்கு அந்த குணம்தான் இருக்கு, 60 வயசுல இருக்கிறதுக்கு அந்த குணம். இந்த கோபம் இருக்குதுல்ல, இது அபத்தோன் என்று அழைக்கப்படக்கூடிய, இதற்கு ரெஃபரன்ஸ் விவிலியத்தில் இல்லை, எக்ஸாக்ட் ரெஃபரன்ஸ் இல்லை, இருந்தாலும் கிரேக்க மொழியில் இதுக்கு படுகுழியின் வானதூதன். அதாவது கோபம் நம்ம படுகுழியில பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிடுமா. ஏன் கொலை பண்ணா? கோபம். 2 குடும்பமும் நல்லா தானே இருந்தீங்க, ஒரு சின்ன கோபம் சாமி, கோபத்தில் ஒரு 2 வார்த்தை என்ன செஞ்சுட்டேன், பேசிட்டேன். என்ன நீ எனக்கு பிள்ளையே இல்லை. இது சின்ன வார்த்தையா? இது ஒரு சின்ன வார்த்தையா? பெரிய வார்த்தை, 2 வார்த்தை. கோபம் இது ஆட்டி படைப்பதை பார்க்கும். எனவே 7 வகையான அழகை இந்த உலகத்திலே நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்தை குலைத்து, நம்முடைய ஒற்றுமைக்கு, நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக அமைந்து, சோம்பேறித்தனத்தை நம்மிடத்திலே வரவழைத்து, இப்படியாக 7 வகையான அழகை நம்மை நல்ல சமாரியனாக, அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய தடையாக இருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், லூசிஃபர், பெலியல், லிவியத்தான், பெயல்சபூல், பாகால் பெகோர், அசுமதேயு, அபத்தோன், இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே விரட்ட வேண்டும் என்று சொன்னால், நான் ஃபர்ஸ்ட்லே சொன்னேன், இது என்ன மாதம்? கார்மேல் அன்னையினுடைய மாதம். இதெல்லாம் விரட்டுறதுக்கு எதை அணிய வேண்டும்? எதை அணிய வேண்டும்? உத்தரியத்தை அணிய வேண்டும். இதை அணிந்தால்தான் இவற்றையெல்லாம் நாம் விரட்டி நல்ல சமாரியர்களாக, நல்ல பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 20வது இறைவசனம் படியுங்கள். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 20வது இறைவசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துன்புறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம். பிரைஸ் தி லார்ட். ஜோரா கைதட்டலாமா? அன்புக்குரியவர்களே, இப்பொழுது உங்களுடைய துயரமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறி இருக்கும். இந்த மாதாவிடத்திலே ஜெபித்திருப்பீர்கள், மலை ஆரோக்கிய மலை மாதாவிடத்திலே நற்கருணை பிரசன்னத்திலே ஜெபித்திருப்பீர்கள். அதையெல்லாம் சாட்சியாக என் துயரம் மாறுனுச்சு, என்னுடைய வேதனை மாறுனுச்சு என்பதை இந்த வேளையில் நாம் சாட்சியாக சொல்ல இருக்கின்றோம்.